वसल्लम अला रसूलिल करीम अम्मा बाद। मेरे बुजुर्गों और भाई, दीन जिंदगियों में आए, इसके लिए रसूल अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम की 2 लाइन की मेहनत है। बिस्मिल्लाह वल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह मा बाद। மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தீன் வாழ்க்கையில வாரத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 விதமான முயற்சிகள் இருக்குது. एक मेहनत सल्लल्लाहु अलैहि वसल्लम की अल्लाह के रास्ते में नक़्ल हरकत की है और एक मेहनत है मकाम पर मेहनत करने की। ஒரு முயற்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி செய்யக்கூடிய முயற்சி. அடுத்தது மஹல்லாவுல மகாம்ல இருந்து கொண்டு செய்யக்கூடிய முயற்சி. हज़रत मौलाना मोहम्मद यूसुफ साहब रहमतुल्लाह अलैह की तहकीक ये है कि 10 साल में 150 सफ़र है तमाम मदनी सहाबा के, जिसमें तमाम सफ़रों का औसत हर एक का 6 महीना या 7 महीना राह खुदा की नक़्ल हरकत का है। ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆராய்ச்சியுடைய முடிவாக அவங்க சொல்றாங்க, 10 வருஷத்துக்குள்ளால சஹாபாக்கள் 150 சஃபர்கள் பிரயாணங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செஞ்சிருக்கிறாங்க. அந்த 150 சஃபர்கள் செஞ்ச பிரயாணத்துல அதிகமானது 4 மாதங்களும் 6 மாதங்களும் வெளியாகினதாகத்தான் இருக்கு. और जो बचे हुए 5 महीने या 6 महीने हैं, उसमें आधा दिन मस्जिद का है, आधा दिन जरूरत का है। आधी रात मस्जिद की है, आधी रात जरूरत की है। அந்த மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த 5-6 மாதங்கள் அத அரவாசிய மஸ்ஜிதுக்கு கொடுப்பாங்க, அரவாசிய வீட்டுக்கு கொடுப்பாங்க. மற்ற பகலுடைய பகலுடைய அரவாசிய அதுல அரவாசிய தொழிலுக்கு வியாபாரத்துக்கு கொடுப்பாங்க, மற்ற அரவாசிய மஸ்ஜிद नबवी கொடுப்பாங்க. दीन जो जिंदगियों में इस्तिकामत पकड़ता है, इस्तिकामत इसे नहीं कहते आदमी सिर्फ नमाज पढ़ता है, आदमी सिर्फ रोजा रखता है, सिर्फ हज करता है, बल्कि इस्तिकामत कहते हैं जिस वक्त का जो अमल है, जिस वक्त का जो हुक्म है, वो हजरत मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम के तरीके पर पूरा हो जाए, इसका नाम इस्तिकामत है। தீன்ல இஸ்திகாமத் என்றது தொழுறது, நோன்பு பிடிக்கிறது, ஜகாத்தை கொடுக்கிறது, இந்த அமல்களை செஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு பேர் அல்ல. அது மட்டுமல்ல, மாறாக எந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய என்ன கட்டளை, என்ன செய்யணும் என்ற கட்டளை இருக்குதோ அந்த கட்டளையை அந்தந்த நேரத்துல செஞ்சு கொண்டே இருக்கிறது. இதுக்கு பேர் தான் இஸ்திகாமத் ஆகி. दीन पर जो इस्तिकामत होती है वो अपनी फुर्सत की वजह से या अपने सिर्फ शौक की वजह से या अपने इल्म की वजह से नहीं होती है, बल्कि दीन पर जो इस्तिकामत लाता है वो उसका अंदर का यकीन और ईमान लाता है। தீன்ல இஸ்திகாமத் என்றது அது தன்னுடைய அறிவு, தனக்கு அதை பத்தி அறிவு இருக்கிறதுனால, அல்லது தனக்கு ஓய்வு நேரம் கிடைச்சிருக்கு என்பதனால, அல்லது அந்த தீனுடைய அமல்கள் செய்யறதுக்கு உள்ளத்துல ஆசை ஆர்வம் இருக்குது என்பதற்காக வேண்டி தீன்ல இஸ்திகாமத் கிடைக்க போறதில்ல. மாறாக தீன்ல இஸ்திகாமத் கிடைக்கிறதுக்கு வழி என்னன்னா, உள்ளத்துல தீன்ல உள்ள விடயங்களை பத்திய யகீனோட நாம செய்வோம். जुज़्वे दीन पर अजर तो मिलेगा, लेकिन मदद अल्लाह ताला की और गैबी निजाम जो है वो पूरे दीन पर आएगा। தீனுடைய சில பகுதிகள்ல அதுக்கு கூலி கிடைக்கலாம், ஆனா அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவி முழுமையான दीन வாழ்க்கையில கொண்டாடுறதுல தான் இருக்கு. इसलिए मेरे बुजुर्गों, हम में से हर एक को जैसे हर परिंदा अपने बाजू की ताकत में उड़ता है, हर ट्रेन अपनी रोशनी में चलती है, हर ईमान वाला अपने ईमान के नूर में पुल सिरात पर चलेगा, ऐसे ही मौत तक हम में से हर एक और हमारे घर की औरतें ये अपने ईमान के बकदर दीन पर चलेंगी। எப்படி ஒரு பறவை தன்னுடைய 2 இறக்கைகளுடைய சக்தியால பறக்குதோ, ஒரு வாகனம், ஒரு ட்ரெயின், அது அதனுடைய வெளிச்சத்தில் அது பிரயாணம் செய்யுதோ, சிராத்துடைய பாலத்துல முஃமின் அவருடைய
ஈமானுடைய வெளிச்சத்தால் அந்த பாலத்தை கடப்பாரோ அத போல ஒவ்வொருத்தரும் அவருடைய ஈமானுடைய அந்த பிரகாசத்தால அந்த யகீனால தான் அவர் தீன் படி செல்லக்கூடியவராக இருப்பார். हर ईमान वाले से क़यामत तक अल्लाह ताला ने सहाबा वाले ईमान का मुतालबा किया है. ஒவ்வொரு ஈமானுடையவரிடத்திலிருந்தும் அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாள் வரைக்கும் சஹாபாக்களை போன்ற ஈமான கொள்ளுமாறு அல்லாஹ் வேண்டுகிறார். हजरत अबू बकर सिद्दीक रजी अल्लाह तआला अन्हु के दुनिया से जाने का वक्त है और रो रहे हैं. அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துனியாவிலிருந்து விடை பெற்று செல்லக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள். लेकिन ये फरमा रहे हैं मुझे इस वक्त रोना मौत की वजह से नहीं आ रहा है, मुझे मरना तो एक मक्खी का भी अपने बदले में महबूब नहीं है, लेकिन मैं रो इस पर रहा हूँ कि एक दरवाजा खुलने वाला है, वो सादत के साथ खुलता है या शकावत के साथ खुलता है. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் அழுறது மௌத்துக்கு பயந்து நான் மௌத்தாக போறேன் என்பதற்காக வேண்டி அல்ல, ஒரு கொசுடைய இறக்கையில் அளவுக்கும் எனக்கு இந்த துனியாட வாழணும் என்ற ஆசை இல்ல, மாறாக நான் அழுகிறேன் என்னத்துக்கண்டா ஆகிரத்துடைய கதவு திறக்கப்பட போகுது, இந்த நேரத்துல நான் சீதேவியாக நல்லவனாக நான் ஆகிரத்தை சந்திக்க போறேனா அல்லது நஷ்டவாரியாக மோசமானவனாக நான் சந்திக்க போறேனா அந்த கவலையில் அழுகிறேன் என்று சொன்னான். एक लफ्ज कह दिया किसी को जो मुनासिब नहीं था तो उनसे यूं कह रहे थे, या तो ये बात कह लो तुम मुझसे, वरना फिर मैं रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम से जाकर कहूंगा. ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ ஒரு வார்த்தை நாவால் ஒருவருக்கு ஒரு கவலை தரக்கூடிய ஒரு வார்த்தை வெளியாகிட்டு அந்த நேரத்துல அந்த ஏசப்பட்டவர்கிட்ட போய் சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் உங்களுக்கு சொன்ன அதே வார்த்தையால நீங்க எனக்கு பேசணும், அதே மாதிரி எனக்கு பேசணும், அப்படி இல்லைன்னா இத நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசி முறைப்பாடு செய்வேன். हजरत उमर रजी अल्लाह अन्हु दुनिया से चलते वक्त कह रहे थे, अगर मुझे किसी नेकी का बदला न दिया जाए, लेकिन किसी बुराई पर किसी गलती पर मेरी पास पुरस न हो, नसीयम मनसिया कर दिया जाए, बस मैं इस पर तैयार हूं. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வஃபாத்துடைய நேரத்துல சொல்றாங்க, எனக்கு நான் செஞ்ச அமல்களுக்குள்ள நன்மை கூலி அது கிடைக்காட்டியும் பிரச்சனை இல்ல, ஆனா என்னால தவறுகள் நடந்து அதுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்துல பிடிபடாம அது அப்படியே மறக்கப்பட்டவனா அந்த தவறு குற்றம் மறக்கப்பட்டிருந்தா அதுக்காக நான் தயார் என்பதாக சொல்றேன். हजरत उस्मान रजी अल्लाह तआला अन्हु सिर्फ कब्र के सामने आने से इतना रोते दाढ़ी मुबारक तर हो जाती. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபருக்கு பக்கத்துல வந்தா அவங்களோட தாடி நனையும் அளவுக்கு அவர்கள் அழுவார்கள். अगर हम सहाबा को सामने रखेंगे तो हमें सबको अपने ईमान का एहसास पैदा होगा. நாங்க எங்களுக்கு முன்னால சஹாபாக்களை வச்சோம் என்றா ஈமானுடைய அந்த உணர்வு அப்பதான் எங்களுக்கு வரும். हजरत अली रजी अल्लाह अन्हु को सर्दियों में देखते बिल्कुल बारीक कपड़ा पहन रखा है, गर्मियों में देखते कि ऊनी जुब्बा और टोपा पहन रखा है, तो उनसे पूछते ये क्या कर रखा है, सर्दियों में कपड़े ठंडे हैं और गर्मियों में गर्म है, तो फरमाया करते मैं इसीलिए पहनता हूँ ताकि कोई मुझसे पूछे. एक मौके पर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम ने मुझे आवाज दी, जब दुश्मन हमारी तरफ आ गया कि मुकाबले पे अली इब्न अबी तालिब को भेजो, मैंने अर्ज किया या रसूलल्लाह मेरी आंखों में दुख रही है और बहुत दर्द है, तो आपने लुआबे दहन लगाया मेरी आंखों से और फिर मुझे भेजा और चलते वक्त ये दुआ दी, ए अल्लाह अली पर से मौसम के असर को हटा दे. अब मेरे ऊपर से मौसम का असर हट गया है, चाहे मैं जाड़े में ठंडा कपड़ा पहन लूं, चाहे मैं गर्मी में गर्म कपड़ा पहन लूं, मेरे ऊपर असर नहीं होता है. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குளிர்காலத்துல மெல்லிய ஆடைகள் அணிஞ்சிருப்பாங்க, சூடான காலங்கள்ல கனத்த ஆடைகள் அணிஞ்சிருப்பாங்க. அவன் கேட்கப்பட்டுச்சு, இது என்ன இது குளிர்காலத்துல மெல்லிய ஆடை அணியறீங்க, உடம்புக்கு குளிர் தாக்கம் உண்டாகும், சூடு காலத்துல இவ்வளவு கனத்த ஆடை அணிஞ்சிருக்கிறீங்க, தொப்பிய தலப்பா அணிஞ்சிருக்கிறீங்களே, இதனால ஏன் இப்படி செய்றீங்க என்பதாக
அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அல்லாஹ்வுடைய பாதையில் எனக்கு வெளியாக சொல்லி கட்டளை இட்டாங்க. ஆனால் என்னுடைய கண்ணுல நோய் இருந்துச்சு, நான் முறைப்பாடு செஞ்சேன், யா ரசூலுல்லாஹ் எனக்கு கண் வருத்தம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய முபாரக்கான உமிழ் நீர் என்னுடைய கண்ணிலே தடவினார்கள். அதனால் என்னுடைய கண் வருத்தம் இல்லாமல் ஆகிட்டு அதுக்கு பின்னால என்னைய அல்லாஹ்வுடைய பாதையில போக சொல்லி அனுப்பினாங்க. போற நேரம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் அலிக்கு காலத்துடைய இந்த சூடு குளிர் இதனுடைய தாக்கத்தை நீ ஏற்படுத்தினாது என்பதாக துஆ செஞ்சாங்க. அதனால எனக்கு எந்த காலத்துடைய வித்தியாசமும் என் உடம்புல எந்த தாக்கத்தையும் உண்டாக்குறது இல்ல, எனக்கு குளிருடைய தாக்கமும் இல்ல, சூட்டுடைய தாக்கமும் இல்லை என்பதாக சொன்னாங்க. जिस तरह कामयाबी का ज़ाब्ता दीन है, ऐसे ही दीन जिंदगी में आने का और दीन पर इस्तिकामत ईमान की बुनियाद पर है. எப்படி அல்லாஹ்வுடைய வெற்றியை நாம் அடைகிறதுக்கு தீன் கட்டாயமானதாக அடிப்படையானதாக இருக்குதோ, இதே மாதிரி தீன் வாழ்க்கையில வாரத்துக்கும் தீனுடைய ஈமானுடைய முயற்சி அது கட்டாயமாக. किसी का भी ईमान एक सतह पर नहीं रहता है. யாருடைய ஈமானும் ஒரே தரத்துல எப்பவும் இருக்காது. कुरान पाक में सहाबा के ईमान के बढ़ने की कैफियत को बयान किया गया है. குர்ஆன்ல சஹாபாக்களுடைய ஈமான் அதிகரிக்கக்கூடிய விதங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. मुहद्दिसीन ने अहादीस की बुनियाद पर ईमान के बढ़ने को बयान किया है. முஹத்திஸீன்கள் ஹதீஸுடைய வெளிச்சத்துல ஈமான் அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்துறாங்க. ईमान बढ़ता है या घटता है? ஒன்று ஈமான் அதிகரிக்கும் அல்லது ஈமான் குறைஞ்சு கொண்டு போகும். ईमान में तजदीद भी होती है, ईमान में तजदीद भी होती है, उसमें ताज़ापन भी आता है, उसमें इजाफा भी होता है. ஈமான்ல அதிகரிப்பும் உண்டாக்கப்படுவது, ஈமான புதுப்பிக்கப்படுற விஷயமும் உண்டாக்கப்படுவது. ஈமான்ல அதிகரிப்பும் உண்டாகுது, ஈமான் புதுப்பிக்கப்படுற விஷயம், இது ரெண்டும் இருக்குது. ஈமான் बढ़ता हुआ ईमान हुक्मों पे खड़ा करता है, गुनाहों से रोकता है. ஈமான் அதிகரிக்கக்கூடிய நேரத்துல அந்த மனிதனை நன்மையின் பக்கம் நிலை நிறுத்துது, பாவங்களை விட்டு மனிதனை தடுக்குது. मखलूक के खौफ से गुनाह से रुक तो सकता है लेकिन छोड़ नहीं सकता है. பாவங்கள்ல இருந்து தப்பிக்கொள்றது என்பது மஹ்லூக்குகளுடைய பயத்தினால, மஹ்லூக்குகள் பார்க்கிறாங்களே என்பதற்காக தற்காலிகமாக பாவங்களை விட்டுவிடலாம், அதாவது அதை தற்காலிகமாக விடலாம், அடியோட பாவங்கள்ல இருந்து தப்ப முடியாது. हुक्म पूरा करेगा, गुनाह से रुकेगा, गुनाह को छोड़ेगा ईमान की बुनियाद पर. கட்டளையை நிறைவேற்றதும் பூர்த்தியாக பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதும் இது ஈமானுடைய அதிகரிப்பின் மீதுதான். ईमान के बढ़ने का भी एक ही रास्ता है, जो सहाबा वाले अमाल हैं. ஈமான் அதிகரிக்கிறதுக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்குது, அதுதான் சஹாபாக்களுடைய வழியாகும். एक तो मक्की जिंदगी की इनफरादी दावत है. ஒன்று மக்காவுடைய வாழ்க்கையில இருந்த इनफरादी दावत. 13 साल में सिर्फ मस्जिद में एक बयान है अबू बकर सिद्दीक रज़ी अल्लाह अन्हु का, उसमें भी पिटाई इतनी हुई है कि किसी को उम्मीद नहीं थी जी जाएंगे. மக்காவுடைய 13 வருஷத்துல ஒரே ஒரு பயான் தான் நடந்துச்சு பகிரங்கமாக, அதுவும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செஞ்சது. அதனால நிறைய அவர்கள் தாக்கப்பட்டாங்க. எந்த அளவுக்கு தாக்கப்பட்டாங்கன்னா அவங்க உயிர் பிழைப்பாங்களா என்று நம்ப முடியாம இருந்துச்சு. आपकी दावत में भी दावत छुपी हुई थी. आप इकरा ला इलाहा इल्लल्लाह नहीं फरमाते थे, कुलू ला इलाहा इल्लल्लाह फरमाते थे. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவத்துக்குள்ளாரையும் தாவத் மறைஞ்சிருக்குது. அவங்க இக்ரா, நீங்க லா இலாஹா இல்லல்லாஹ்னு ஓதுங்க என்று சொல்லல, மாறாக லா இலாஹா இல்லல்லாஹ்னு மத்தவங்களுக்கு சொல்லுங்க என்று சொன்னாங்க. इसलिए जो कलमा पढ़ता था वो कलमे की दावत पे खड़ा होता था. அதனால யாரு கலிமாவை சொல்றாங்களோ அவங்க கலிமாவுடைய முயற்சியின் மீது நிலை பெறக்கூடியவங்களாக இருந்தாங்க. चाहे वो 2 हो, चाहे 4 हो, चाहे घरवाले हो, चाहे पड़ोसी हो, चाहे हाजी हो, रसूल अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम जिस तरह एक एक को दावत दे रहे थे, इसीलिए इसी तरह आपके साथ आने वाली सहाबा वो भी एक एक को दावत दे रहे थे. அது 2 பேரா இருக்கலாம், 4 பேரா இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ளவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நபர்களுக்கு தாவத் கொடுத்தாங்களோ அதை போல சஹாபாக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே தனித்தனி நபர்களுக்கும் தாவத் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. औरों के तो हिमायती और साथ देने वाले भी होते थे. हजरत बिलाल का तो कोई हिमायती और खैरियत पूछने वाला भी नहीं होता था.
மற்ற சிலர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சுக துக்கம் விசாரிக்கக்கூடியவங்க இருந்தாங்க. ஆனா ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சுக துக்கத்தை விசாரிக்கிறதுக்கு கூட யாரும் இருக்கல. उस इनफिरादी दावत पर अल्लाह ताला ने यहाँ तक पहुंचा दिया, सफर हदर के मुअज्जिन बने, आपके खादिम खास बने, आपके खाजिन खास बने. அந்த ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த தாவத் கொடுக்கக்கூடிய இந்த தன்மையினால எவ்வளவு உயர்ந்த தன்மைக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு போனான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரயாணத்திலேயும் ஊர்லயும் அவர்களுக்குள்ள முஅஸ்ஸினாக இருந்தாங்க. அவர்களுடைய ஹாஸான விசேஷமான ஹாதிமாக இருந்தாங்க. அவங்களோட பொருட்கள் எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பொறுப்பும் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. अबू बकर सिद्दीक रज़ियल्लाहु तआला ने 2 दिन में अपनी सदा के 9 लाए इनफिरादी दावत देकर. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்ஃபிராதி தாவத்தின் மூலமாக 2 நாட்களுக்குள்ளால 9 நபர்களை கூட்டி கொண்டு வந்தார். अगर हम जिसको देखेंगे एक एक, हालांकि हजरत उमर रज़ियल्लाहु तआला 39वें या 40वें हैं, लेकिन कुर्बानी और मुजाहिदे पर दूसरे नंबर पे आ गए. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த நபர்களுடைய அந்த தர்தீப்ல பார்த்தா 39வது அல்லது 40வது நபராகத்தான் இருக்கிறாங்க. ஆனா தாவத் கொடுக்கக்கூடிய விடயத்துல அவங்க முதல் நம்பர்ல இருந்தாங்க. एक तो इनफिरादी दावत है ईमान के बढ़ने का सबब. ஒன்று ஈமான் அதிகரிக்கிறதுக்குள்ள காரணியாக இன்ஃபிராதி தாவத் இருக்கு. और ईमान के रासिख होने का सबब कल्ब के अंदर. ईमान உள்ளத்துல உறுதியாக ஆகிறதுக்குள்ள காரணமும் இன்ஃபிராதி தாவத் ஆகும். हालांकि इनफिरादी दावत 13 साल दी जा रही थी, ज्यादा तादाद तो नहीं दिखाई दे रही थी, लेकिन दीन की हिफाजत का हिस्ने हिसीन किला मदीने में तैयार हो रहा था. மக்காவுல 13 வருஷங்கள் இன்ஃபிராதி தாவத் மட்டும் தான் இருந்துச்சு. எண்ணிக்கைகள் பெரிசாக ஆகல மக்காவுல. ஆனா இந்த தீன், இந்த இஸ்லாம் பாதுகாக்கப்பட்ட ஒரு கோட்டையாக மதீனா தயாராக்கப்பட்டதா. और उस कुर्बानी मुजाहिदे में ऐसा ईमान पकड़ा था, कोई भी मक्की जिंदगी में मुनाफिक नहीं है. இந்த மக்காவுடைய இந்த தாவத்துடைய சக்தி எவ்வளவு உறுதியாக இருந்துச்சுன்னா மக்காவுடைய காலத்துல யாரும் முனாஃபிகீன்களாக. मदीना तैयबा में आप तशरीफ लाए, यहाँ भी आपकी इनफिरादी दावत बाकी रही है. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்றார்கள். அங்கேயும் அவர்களுடைய இன்ஃபிராதி தாவத் பாக்கியாகத்தான் இருந்துச்சு. और आप एक एक को यहाँ भी दावत देते थे. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுலயும் ஒவ்வொரு தனி நபருக்கு தாவத் கொடுத்து கொண்டிருந்தார். आप बाजार तशरीफ ले गए, आपने किसी शख्स को देखा, उससे फरमाया तुम अबुल मुंजिर हो. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஜார்ல ஒரு மனிதரை கண்டாங்க. கண்டு கேட்டாங்க, நீங்க அபுல் முன்சிர் தானே என்பதா? उन्होंने कहा जी हाँ मैं अबुल मुंजिर हूँ. அவர் சொன்னார், நான் அபுல் முன்சிர் தான் என்பதா? तुम्हारे फला रिश्तेदार कैसे हैं, तुम्हारे फला कैसे हैं, उनको मानूस किया ये बात पूछकर. அவரிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பம், அவங்களோட குடும்பத்துல உள்ளவர்கள் இன்ன ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க என்பதாக தாவத்தின் பக்கம் அவர் ஆரம்ப கட்டமாக அவர் உள்வாங்கப்பட்டார். वो मानूस हो गए, करीब हो गए. அவர் உள்வாங்கப்பட்டு அவர் நபி அவங்களுக்கு நெருக்கமாகிட்டார். उन्होंने आपसे कलमा सीख लिया, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கலிமாவை படிச்சு கொண்டாங்க, नमाज भी सीख ली. தொழுகையை படிச்சு கொண்டாங்க. फिर इन्होंने अर्ज किया या रसूल अल्लाह मैं अपने घर जाऊं. பிறகு அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் நான் என்னோட வீட்டுக்கு போகவா? आपने फरमाया ठीक है घर जाओ, घर जाके भी ये बात समझाना. சொன்னாங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போய் வீட்டுல உள்ளவங்களுக்கும் இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துங்க. इनके ससुर साहब कौम के सरदार थे. அவருடைய மனைவியுடைய தந்தை மாமனார் அந்த கூட்டத்துடைய தலைவராக இருந்தார். बीवी ने अपने अब्बा से कहा जब से मदीने से आए हैं ऐसा ऐसा कहते हैं, ऐसा ऐसा करते हैं. அந்த அபுல் முன்சிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி தன்னுடைய வாப்பா கிட்ட சொன்னாரு, என்னுடைய கணவர் மதீனாலே வந்திருக்கிறாரு, என்னென்னமோ புதிய விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டு போறாரு என்று சொன்னார். ससुर साहब सरदार थे, उन्होंने बात सुनी अबुल मंजर की. அபுல் முன்சிர் அவங்களோட மாமனார் கூட்டத்துடைய தலைவராக இருந்தாரு. இவரிடத்துல என்ன பேசுறார் என்ற விஷயத்தை கேட்டுக்கொண்டார். और फिर दीन कबूल किया. பிறகு அவரும் தீனை ஏற்றுக்கொண்டார். खानदान के 12 अफराद ने कबूल किया. குடும்பத்துடைய 12 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். शासन से आके कलमा नमाज दीन सीखा. அவங்க எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கலிமாவை, தொழுகையை, தீனை படிச்சு கொண்டாங்க. मक्की जिंदगी में तुफैल बिन अमर दूसरी रज़ियल्लाहु अन्हु कितना बड़ा मजमा सन 6 हिजरी में लेकर आए.
ஹஜ்ரத் மக்காவுல துஃபைல் இப்னு அம்ர் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 6ல எத்தனை மக்களை அவங்க இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டதுக்காக வேண்டி கூட்டிக் கொண்டு வந்தாங்க. मैसरा रजी अल्लाह ताला अन्हु आए एक मौके पर, जब जमात देखी उन्होंने अपने इलाके में कि जमात जा रही है, उन्होंने आके हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम से पूछा, या रसूलल्लाह आप मुझे पहचानते हैं कि हाँ तुम मैसरा हो? कि सरकार 250 आदमी उस वक्त मेरे साथ आए थे, किसी ने भी बात कबूल नहीं करी, सब मर के जहन्नम में चले गए, अल्लाह ने अपने करम से मुझे आप तक पहुंचा दिया, अब आप मुझे कलमा सिखा दीजिए। ये कि मक्की जिंदगी में दावत दी थी, आज बात कबूल करने के लिए, उस बताने के लिए तशरीफ लाए, हाजिर हो गए। நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால இருக்கிற நேரம் மைசரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதா தெரியுமா? சொன்னாங்க, ஓ நீங்க மைசரா, அவங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, மக்காவுல வச்சு சந்திச்சேன். சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் நான் 150 சொச்சம் நபர்களை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி உங்களிடத்துல அந்த நேரத்துல நான் கூட்டிக் கொண்டு வந்தேன். நாங்க வந்தோம் உங்களை சந்திக்க, ஆனா யாருக்கும் இஸ்லாத்துடைய பாக்கியம் கிடைக்கல, எல்லாரும் வஃபாத்தாகி இறந்து நரகவாதிகளாக போயிட்டாங்க. இப்ப நான் வந்திருக்கிறேன் உங்களிடத்துல, இஸ்லாத்தை படிச்சுட்டாங்க என்பதாக சொன்னாங்க. एक मेहनत ईमान के बढ़ने की ईमान के हलके हैं, இன்னொரு ஈமான அதிகரிக்கக்கூடிய ஒரு காரணி தான் ஈமானுடைய ஹல்காக்களாக இருக்கு. रसूल अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने मदीना मुनव्वरा तशरीफ लाकर मस्जिद की बुनियाद रखी, मस्जिद के अंदर अमाल कायम किए। நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து மஸ்ஜிதுகளை உருவாக்கினாங்க, மஸ்ஜிதுக்குள்ளால அமல்களை உண்டாக்கினாங்க. मस्जिद के अंदर ईमान के हल्के, इल्म के हल्के, कुरान के हल्के, अहकाम के हल्के, सुन्नत के हल्के, रवानगी के हल्के, वापसी के हल्के, ये सब मस्जिद के अंदर अमाल होते थे। மஸ்ஜிதுக்குள்ளால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இல்முடைய ஹல்கா, சட்டதிட்டங்களை படிச்சு கொடுக்கிற ஹல்கா, தஜ்வீதுடைய குர்ஆனுடைய ஹல்கா, ஹலால் ஹராத்துடைய ஹல்கா, ரவானிகியுடைய ஹல்கா, மக்களுக்கு புத்தி செல்லக்கூடிய இந்த எல்லா ஹல்காக்களையும் नबी அவர்கள் மதீனாவுல மஸ்ஜித் நபவியில் உண்டாக்கினார். अल्लाह ताला इरशाद फरमाते हैं, जब इनके सामने कुरान पढ़ा जाता है इनके ईमान बढ़ जाते हैं। அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவங்க எப்படிப்பட்டவங்கடா, இவங்களுக்கு முன்னால குர்ஆன் ஓதப்பட்டா இவங்களுடைய ஈமான் அதிகரிச்சிடும் என்று அல்லாஹ் சொல்றான். जब इनके सामने अल्लाह का नाम लिया जाता है इनके दिल डर जाते हैं। அல்லாஹ்வுடைய பெயர் இவங்களுக்கு முன்னால சொல்லப்பட்டா இவங்களோட உள்ளம் நடுங்க ஆரம்பிச்சிடும். जब इनके सामने हालात यानी हाजात आती हैं तो इनका ईमान और तस्लीम बढ़ जाता है। இவர்களுக்கு முன்னால சோதனைகள் ஹாலாத்துகள் வரும் பொழுது இவர்களுடைய ஈமானுடைய அளவு அதிகரிக்க கூடியதாக இருக்கும் என்றார். शक वाले तो यही कहते हैं, क्या है अल्लाह और उसके रसूल के वादे महज एक धोखा है, लेकिन बढ़ता हुआ ईमान जिनका होता है, ईमान वाले कहते हैं ये बात बिल्कुल हक है, ईमान भी बढ़ता है, इताअत भी बढ़ती है। சந்தேகத்திற்குரிய மக்கள், சந்தேகப்படக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க, இது என்ன நிலைமைகள் ஹாலாத்துகள் எல்லாம் வந்திருக்குது, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இது உண்மையானதா பொய்யானதாக இருக்குது என்பதாக சந்தேகம் தான் அவங்களுக்கு அதிகரிக்கும். ஆனா ஹக்குடையவர்கள், சஹாபாக்கள், யகீனுடையவர்கள் அவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்களுடைய ஈமான் இந்த நிலைமைகள் வரும் பொழுதும் அவங்களுடைய ஈமானுடைய அதிகரிப்பு, யகீனுடைய அதிகரிப்பு தான் உண்டாகும். அவங்களுக்கு இன்னும் இன்னும் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும். सैयदुल अंबिया से, सरताजुल औलिया से, सैयदुल मुरसलीन हजरत मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम से कहा जा रहा है, ऐ प्यारे नबी, हम आपके ऊपर पिछले अंबिया के वाकयात इसलिए नाजिल करते हैं ताकि हम आपके दिल को जमाएं। அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய தலைவர், ரசூல்மார்களுடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே நாங்க முந்தின நபிமார்களுடைய சம்பவங்களை ஏன் உங்களுக்கு சொல்லி காட்டுறோம் என்றா உங்களோட உள்ளத்துல உறுதிப்பாடு உண்டாக்குறதுக்காக வேண்டிதான் நாம் சொல்லி காட்டுறோம். नबियों के वाकयात से, सहाबा के वाकयात से ईमान बढ़ता है। நபிமார்களுடைய சம்பவங்களால, சஹாபாக்களுடைய சம்பவங்களால ஈமான்ல அதிகரிப்பு உண்டாகும். बादल ऊपर चलता रहा सहाबा के और सहाबा नीचे चलते रहे साइड में। சஹாபாக்கள் பூமியில நடந்து போய்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு நிழல் கொடுக்கிறதுக்காக வேண்டி மேகம் அவங்களுக்கு நிழல் கொடுத்து கொண்டு அவங்களோட பின்னுக்காலே போய்கொண்டிருக்கு. सहाबिया ने फाका छुपाने के लिए धुआं किया है चूल्हे के अंदर, और अल्लाह ने चाप का गोश्त और पकी हुई रोटी दे दी कि तुम हमारी वजह से गैरत कर रहे हो, हम तुम्हारा यही निजाम बना देंगे। சஹாபி பெண்மணி தன்னுடைய
வறுமைய பக்கத்தை மறைக்கிறதுக்காக வேண்டி யார்கிட்டையும் காட்டிக்கொள்ளல. அவங்க தன்னுடைய அதாவது தன்னூர் அந்த ரொட்டி சுடக்கூடிய அந்த ரொட்டி சுடக்கூடிய அந்த பாத்திரத்துல அந்த அடுப்புல நெருப்பு பத்த வச்சு புகைய வெளியாக்கினாங்க. ஏனென்றா பக்கத்து வீட்டுக்காரருக்கு விளக்க கூடாது இவங்க வீட்டுல வறுமை இருக்குது என்று, இவங்க நெருப்பு பத்துல என்று காட்டிக்கொள்ளணும். அல்லாஹு தஆலா இவ்வளவு வறுமையை மறைச்சதுனால அவர்களுக்கு மறைமுகமான ஏற்பாடு செஞ்சு ரொட்டி அல்லாஹு தஆலா வெளியாக்கினான். அல்லாஹ் தஆலா ஈமான் की आयतें बयान करते हैं. अल्लाह ताला ईमानुடைய ஆயாத்துகளை தெளிவுபடுத்துறான். हमने शहद की मक्खी को हुक्म दिया ऊंची ऊंची जगहों पर घर बनाए. நாங்க அதாவது தேனுக்கு நாங்க கட்டளையிட்டோம் உயர்ந்த உயர்ந்த இடங்களுக்குள்ளான கூடுகளை நீங்க அமைச்சுக்கோங்க. उसने पेड़ों पर पहाड़ों पर अपने छत्ते घर बनाए. அவைகள் மரங்கள்லயும் மலைகளுக்கு இடையிலையும் அந்த தேனிகள் அவங்களுடைய கூடுகளை உண்டாக்கிச்சு. वो चली अपने रब के हुक्म से अपने रब की राहों में और लाई फूलों फलों में से रस निकाल कर और लाके रखा उसने छत्ते में. அவைகள் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு அந்த மலைகள்லயும் மரங்கள்லயும் தான் தன்னுடைய கூடுகள் அமைச்சது. அதே மாதிரி பூக்கள்ல மரங்கள்ல இருந்து இனிப்பான அந்த தேனை இனிப்ப நுகர்ந்து அவை அந்த கூடுகள்ல தேன் உண்டாகுது. हमने बनाया उसे इंसानों के लिए शिफा. அல்லாஹ் சொல்றான் இவைகளை நாங்க மனிதனுடைய சுகத்துக்காக வேண்டி நாம் உண்டாக்கினோம். अहादीस में ईमान की अलामतें बयान की गई हैं. ஹதீஸ்கள்ல ஈமானுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்குது. तुझे नेकी करके खुशी हो और गुनाह अगर हो गया उस पर रंज हो, जान ले तू मोमिन है. பாவம் நடந்தா உள்ளத்துல கவலை உண்டாகுது, நன்மை செஞ்சா உள்ளத்துல சந்தோஷம் உண்டாகுது, நீங்க விளங்கிக்கோங்க நீங்க முஃமின் என்பதா. अल्लाह ताला मोमिन और मुशरिक में फर्क बयान करते हैं. मोमिन तो मस्जिद आबाद करते हैं, मुशरिक कहां मस्जिदों को आबाद करेंगे, ये आबाद नहीं करते. அல்லாஹ் தஆலா முஃமினுக்கும் முஷ்ரிக்குக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவுபடுத்துறான். முஃமின் என்றால் அவர் மஸ்ஜித் ஹயாத் ஆக்குவாரு, முஷ்ரிக் அவர் எங்க மஸ்ஜித் ஹயாத் ஆக்க போறாரு, அவர் ஒரு நாள் மஸ்ஜித் ஹயாத் ஆக்க மாட்டார். ईमान वाले ही मस्जिदों को आबाद करते हैं. ईमान உள்ளவர்கள் தான் மஸ்ஜித் ஹயாத் ஆக்குவாங்க. जो अल्लाह पर और क़यामत के दिन पर ईमान रखते हैं. யார் அல்லாஹ்வின் மீதும் கியாமத்தின் மீதும் ஈமான் கொள்றாங்களோ அவங்க தான் नमाज़ों को कायम करते हैं. தொழுகை நிலைநிறுத்துறவங்க, ज़कात को अदा करते हैं. ज़कात கொடுக்கக்கூடியவங்க. हम उनके अंदर से अपने गैर का खौफ निकाल देंगे. நாம் அவங்களோட உள்ளத்திலே இந்த மற்றவர்களை பற்றிய பயத்தை வெளியாக்கிடுவோம். यही है हिदायत याफ्ता. இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்றான் அல்லாஹ். हिदायत को जोड़ा मस्जिद के अमल के साथ है. हिदायத்தை அல்லாஹ் மஸ்ஜிதுடைய அமல்களோட இணைச்சி காட்டுறான். ए नबी जी इस मस्जिद की बुनियाद तक़वे पर है. நபி அவர்களே மஸ்ஜிதுடைய அடிப்படை அது தக்வாவின் மீது அமைஞ்சிருக்கு. आप इसमें अपने आप को रहने का पाबंद कीजिए. நீங்க உங்களே மஸ்ஜிதுல உங்களே வைக்கிறதுல உட்கார்றதுல நீங்க உங்களுக்குள்ள கட்டுப்பாடு கொண்டாங்க. इसमें लोग रहते हैं. இங்க மக்கள் உட்கார்றாங்க. वो पाकी को पसंद करते हैं. இங்க உள்ளவர்கள் பரிசுத்த தன்மையை விரும்புறாங்க. उनको आप पाक कीजिए. அவர்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. मस्जिद का अमल दुनिया की मोहब्बत से पाक करेगा, गुनाहों से पाक करेगा, गलत जज्बों से पाक करेगा. மஸ்ஜிதுடைய அமல்கள்ல ஈடுபடுறதுனால துனியாவுடைய முஹப்பத்திலிருந்து கெட்ட நம்பிக்கையிலிருந்து உலகத்துடைய பாவ உணர்வுகள்ல இருந்து மனிதனை பாதுகாக்கும். तुम हमारी बात पहुंचाओगे, हम तुम्हारे अंदर से अपने गैर का खौफ निकाल देंगे. நீங்க எங்கட பேச்சை விரும்பினீங்கடா அவங்களோட உள்ளத்திலிருந்து மக்களை பத்திய பயத்தை நாங்க இல்லாமலாக்கிடுவோம். मस्जिद के अमल में शरीक रहेंगे, अपने गैर का खौफ निकाल देंगे. மஸ்ஜிதுடைய அமல்கள்ல நீங்க கூட்டாக இணைஞ்சீங்கடா மக்களை பத்திய மற்றவங்களோட பயத்தை நாங்க எடுத்துடுவோம். क़यामत के दिन ऐलान किया जाएगा और ऐलान करने वाले अल्लाह खुद होंगे. इरशाद फरमाएंगे मेरे पड़ोसी कहां है. கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வே அறிவிப்பு செய்வான் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் எங்க என்பதாக. फरिश्ते पूछेंगे अल्लाह आपके पड़ोसी कौन है. மலக்குகள் கேட்பாங்க யா அல்லாஹ் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் யார். अल्लाह ताला इरशाद फरमाएंगे मस्जिदों को आबाद करने वाले. அல்லாஹ் தஆலா சொல்வான் மஸ்ஜித் ஹயாத் ஆக்கக்கூடியவங்க. गुनाहों की वजह से अजाब आते हैं, मस्जिदों के आबाद करने वालों से हटा दिए जाते हैं. பாவங்களினால அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்குது. மஸ்ஜித் ஹயாத் ஆக்குபவர்களின் காரணமாக அந்த தண்டனைகள் அகற்றப்படுது. जो मस्जिद में कसरत से रहते हैं वो मस्जिद के खूंटे हैं. யாரு மஸ்ஜிதில் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க மஸ்ஜிதுடைய தூண்களாக இருக்கிறாங்க. फरिश्ते उनके दोस्त हो जाते हैं. மலக்குகள் அவர்களுடைய நண்பர்களாக ஆகிறாங்க. नजर नहीं आवे तलाश करते हैं. அவர்கள் காணல் என்றா மலக்குகள் அவங்கள தேடுவாங்க. बीमार हो जावे इयादत करते
हैं। நோயாளி ஆகிட்டாங்கடா மலக்குகள் நோய் விசாரிப்பாங்க. बाजार और काम से जावे उनकी मदद करते हैं। பஜாருக்கும் ஏதாவது வேலையாக வெளியாகினா மலக்குகள் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. जब दुनिया के कामों में मलाइका हमारी मदद करेंगे, हमारे हज़रत वाला फरमाते हैं क्या दीन के काम में वो हमारा साथ नहीं देंगे? அவங்க ஹஜ்ரத் சாத் மௌலானா அவங்க சொல்லுவாங்க, இந்த மலக்குகள் துனியாட விஷயங்களுக்கே இந்த மஸ்ஜித் ஹயாத் ஆக்குறவங்களுக்கு உதவி செய்யறதாக இருந்தா தீனுடைய காரியங்கள் அந்த மலக்குகள் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? रोजाना मस्जिद को आबाद करना ये हमारी जिम्मेदारी है। ஒவ்வொரு நாளும் மஸ்ஜித் ஹயாத் ஆக்குறது உயிர்ப்பிக்கிறது எங்கட பொறுப்பாக இருக்கு. ये हमारे ईमान की निशानी है। எங்கட ஈமானுடைய அடையாளங்களாக இருக்குது. जब मस्जिदें आबाद हो रही थी हालात अच्छे थे। எப்ப மஸ்ஜிதுகள் உயிர்ப்பிக்கப்பட்டுச்சோ நிலைமைகள் நல்லாகத்தான் இருந்துச்சு. मस्जिद से इतना ताल्लुक हुआ, कर्जा आया मस्जिद में। மஸ்ஜிதோட எவ்வளவு ஆரம்பத்துல தொடர்பு இருந்துச்சுன்னா ஏதாவது கடன் ஏற்பட்டா நேர மஸ்ஜிதுக்கு தான் போவான். कोई परेशानी आई मस्जिद में, ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தா மஸ்ஜிதுக்கு போவாங்க. फाका आया मस्जिद में, வறுமை ஏற்பட்டா மஸ்ஜிதுக்கு போவாங்க. बारिश नहीं हो रही मस्जिद में, மழை பெய்யலன்னா மஸ்ஜிதுக்கு போவாங்க. बारिश कसरत से हो गई मस्जिद में, மழை அதிகரிச்சிட்டா அப்பயும் மஸ்ஜிதுக்கு போவாங்க. कुरान सीखा मस्जिद में, குர்ஆன மஸ்ஜிதுல படிச்சாங்க. अहकाम सीखे मस्जिद में, சட்ட திட்டங்களை மஸ்ஜிதுல படிச்சாங்க. ईमान सीखा मस्जिद में, ஈமான மஸ்ஜிதுல படிச்சாங்க. खलीक बने मस्जिद में। खलीक अखलाक वाले, அஹ்லாக் உள்ளவர்களாக அவங்க மஸ்ஜிதுல உண்டாகினாங்க. जाकिर बने मस्जिद में, ذிக்ர் உள்ளவர்களாக மஸ்ஜிதுல ஆகினாங்க. दाई बने मस्जिद में। தாயியாகவும் மஸ்ஜிதுல உண்டாகினாங்க. पूरा दीन मुंतकिल किया सहाबा की जिंदगी में मस्जिद में। முழு தீனும் சஹாபாக்களோட வாழ்க்கையில மஸ்ஜிதுல வச்சு தான் உண்டாக்கப்பட்டது. तैयार किया मस्जिद में, चलाया सारी दुनिया में। மஸ்ஜிதுல வச்சு தயாரிக்கப்பட்டாங்க, பிறகு முழு உலகத்திலே அதை கொண்டு போனாங்க. फिर तो एक ऐलान हुआ शराब हराम है तो सबने शराब छोड़ दी। பிறகு ஒரே ஒரு ऐलान தான் மதுபானம் ஹராம் என்று முழு மதுபானத்தை எல்லாரும் விட்டுவிட்டார். फिर ऐलान हुआ पर्दा फर्ज है, मर्दों ने घर जाके बता दिया, सारी औरतें पर्दे में आ गई। பிறகு கட்டளை வருவது ஃபர்தா, அது கட்டாயம் என்று ஆண்கள் வீடுகள்ல போய் சொன்னாங்க. எல்லா பெண்களும் ஃபர்தா போட ஆரம்பிச்சாங்க. मस्जिद में दिखा दिए गए सारिया रजी अल्लाह अन्हु की जमात के हालात। மஸ்ஜிதுக்குள்ளார காட்டப்பட்டுச்சு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஜமாத்துடைய விஷயம். हजरत उमर रजी अल्लाह अन्हु यहीं से कह रहे थे मदीने से, सारिया पहाड़ की तरफ हो जाओ। சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஜமாத்தை பார்த்து மஸ்ஜிதுல இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சாரியா ஓரமாகுங்க, மலைக்கு ஓரமாகுங்க. यहाँ हाल दिखाया जा रहा था, वहाँ हल बताया जा रहा था। இங்க அந்த நிலைமை என்ன நிலைமை என்பதாக மஸ்ஜித் நபவியில காட்டப்படுது. இவங்க அதற்குள்ள தீர்வு சொல்லி கொடுக்கிறாங்க. ये तो मस्जिद ऐसी है जैसे ट्रांसफार्मर और बिजली घर होता है। இந்த மஸ்ஜித் எப்படி என்றா இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அத போல ஒரு இடம் தான் மஸ்ஜித் ஆகும். अगर बिजली घर में बिजली नहीं है, पूरे महल्ले में बिजली नहीं होगी, सब में अंधेरा हो जाएगा। வீட்டுக்குள்ளால கரண்ட் இல்லைன்னா முழு ஊர்லயும் கரண்ட் இருக்காது, அது முழு அதாவது முழு ஊருமே இருட்டாகிடும். अगर मस्जिद में अमल है तो सारे घर में अमल होंगे। மஸ்ஜிதுல அமல் இருந்தா எல்லா வீடுகளிலும் அமல் இருக்கும். मस्जिद नबवी अमाल से आबाद थी। मदीना तैयबा पूरा हर घर हर फर्द नमूने का था। மஸ்ஜித் நபவி அமல்களை கொண்டு நிறைஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி முழு மதீனாவுடைய எல்லா வீடுகளும் அதே அமல்களை கொண்டு நிறைஞ்சிருந்துச்சு. एक तरफ इनफरादी दावत, एक तरफ मस्जिद के अंदर अमाल। ரெண்டு விஷயத்தை இவ்வளவு நேரம் சொல்றாங்க. ஒன்று இன்ஃபிராதி தாவத் ஒரு புறத்துல, மறுபுறத்துல மஸ்ஜிதுடைய அமல்கள். मस्जिद की आबादी सिर्फ अपनी जात से मस्जिद में अमल में लगना नहीं है। மஸ்ஜித் ஹயாத் ஆக்குறது என்பது எங்களோட சொந்த அமல்கள்ல மஸ்ஜிதுல ஈடுபடுறதுக்கு பேர் அல்ல. बल्कि जो मस्जिद के बाहर हैं उनको भी मस्जिद के अमाल में लाके मशगूल किया जाए। மாறாக யாரெல்லாம் மஸ்ஜிதுக்கு வெளியில இருக்கிறாங்களோ அவங்கள மஸ்ஜிதுக்குள்ளால கொண்டு வந்து அவங்களையும் அந்த அமல்கள்ல ஈடுபடுத்தணும். जो ईमान का, इल्म का, कुरान का, मसाइल के जो हल्के लगे हुए हैं उसमें लाके शरीक किया जाए। மஸ்ஜிதுல குர்ஆனுடைய, தஜ்வீதுடைய, இல்முடைய என்னென்ன ஹல்காக்கள் இருக்குதோ வெளியில உள்ளவங்களை கொண்டு வந்து அதுல உட்கார வைக்கணும். हम सुबह में, दोपहर में, शाम में जो हमने अपनी जमातें बनाई है, जो हमने अपना वक्त फारिग किया है, காலையில வஹர்ல பின்னேரம் என்னென்ன ஜமாத்துகள் நாங்க தர்த்தீப் பண்ணிக்கிறோமோ அந்த அவர்கள் வெளியிலே மக்களை கூட்டி கொண்டு வருவாங்க. घरों पर भी जाएंगे,
வீடுகளுக்கும் நாங்க போவோம், दुकानों पे भी जाएंगे, கடைகளுக்கும் போவோம், ख्वाहिश की जगहें लोगों ने बना रखी वहां भी जाएंगे, பாவமான மனோ இச்சைகளை நிறைவேற்ற இடங்களை மக்கள் உண்டாக்கிக்கிறாங்க, அங்கேயும் நாங்க போவோம், गुनाहों के मासियत के अड्डे हैं वहां भी जाएंगे, பாவங்கள் நடக்கக்கூடிய அந்த அடிப்படையான இடங்கள் அங்கேயும் நாங்க போவோம், एक एक घर पर एक एक फर्द पर जाएंगे, ஒவ்வொரு வீட்டுக்கும் போவோம், ஒவ்வொரு தனிநபரிடத்திலையும் போவோம். कोई भी हर एक कलमा पढ़ने वाला हमारा है, கலிமா சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் அவங்க எங்களுடையவர்கள் தான். एक एक को खुशामद करके मस्जिद में लाएंगे, ஒவ்வொருத்தரையும் அவங்கள கெஞ்சி அவங்கள மஸ்ஜிதுக்குள்ளால நாங்க கொண்டு வரோம். हमारा काम सिर्फ गश्त करके बात करना नहीं है, எங்கட வேலை வெறும் பேசி கஷ்ட செஞ்சு அவங்களோட பேசுறது மட்டுமல்ல, सिर्फ दावत देकर छोड़ देना नहीं है, வெறும் தாவத் கொடுத்தால் அப்படியே விட்டுடுறதல்ல, बल्कि मस्जिद में लाकर आमाल में शरीक करना, फराइज को जिंदा करना है, மாறாக அவங்கள மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்து அமல்கள்ல ஈடுபடுத்தணும், ஃபர்துகள் அவர்களை ஈடுபடுத்தணும், அதை ஆமாக்கணும். कानों तक बात पहुंचाना काफी नहीं है, दिल तक बात पहुंचे, जो मस्जिद का माहौल उसका उसके लिए जरूरी है, காது வரைக்கும் செய்தியை கொண்டு போறது போதாது, மாறாக அவர்களுடைய உள்ளம் வரைக்கும் பேச்ச இறக்கணும், அதுக்குள்ள கட்டாயமான இடம் மஸ்ஜிதாக இருக்கு. जब किसी से मिलने के लिए जाते हैं तो रास्ते में फरिश्ता मिलता है, யாரையாவது சந்திக்கிறதுக்கு போற நேரம் வழியில மலக்குமார்கள் फरिश्ता சந்திக்கிறாங்க. कहता है कहाँ जा रहे हो, மலக்குகள் கேட்கிறாங்க எங்க போறீங்க, वो कहता है मैं फला से मिलने जा रहा हूँ, அவர் போறவர் சொல்றாரு நான் இன்னார சந்திக்க போறேன். कोई हक है, एहसान है, ஏதாவது நீங்க கொடுக்க வேண்டியதா அல்லது உபகாரம் செய்ய போறீங்களா, अल्लाह की मोहब्बत में मिलने जा रहा हूँ, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தில் நான் சந்திக்க போறேன். फरिश्ता कहता है मुझे भी अल्लाह ने इसलिए भेजा है कि अल्लाह ताला तुमसे मोहब्बत करता है, அந்த மலக்கு சொல்றாரு அல்லாஹ்வும் என்னைய உங்ககிட்ட ஏன் அனுப்பினான்டா உங்களோட எனக்கு முஹப்பத் வைக்க சொல்லி தான் அல்லாஹ் என்னை அனுப்பினான். हर एक मुख्तसर बात करके मस्जिद के फजाइल बता के मस्जिद में लाना है, ஒவ்வொருத்தரோடையும் சுருக்கமாக பேசி மஸ்ஜிதுடைய சிறப்புகளை சொல்லி மஸ்ஜிதுக்கு கொண்டு வரணும். किसी भी हल्के में लाके शरीक करो, நான் மஸ்ஜிதுல நடக்கிற ஏதாவது ஒரு ஹல்கால அவங்கள கொண்டு வந்து சேர்க்கணும். हर हल्के में 4 तश्कीलें होंगी, ஒவ்வொரு ஹல்காலையும் 4 விதமான தஷ்கீல் நடக்கும். बैरून मर्दों की भी, बैरून माँ मस्तूरात की भी, ஆண்களுடைய வெளிநாட்டுடைய பெண்களுடைய வெளிநாட்டுடைய தஷ்கீல், 4 महीने की भी, 4 மாசத்துடைய चिल्ला माँ मस्तूरात भी, பெண்களோட சில்லா போறதுக்கும், उलमा है साल, दूसरा साल, तीसरे साल की, உலமாக்களாக இருந்தா முதல் வருஷம், இரண்டாவது, மூணாவது வருஷங்களுக்காக வேண்டி, अरबी तलबा, अंग्रेजी तलबा है, लंबी छुट्टियों में ज्यादा वक्त की, कम छुट्टियां हैं कम वक्त की, அரபு மாணவர்கள் அல்லது மதரசாவுடைய மாணவர்கள் அல்லது ஸ்கூலுடைய மாணவர்களாக இருந்தா, யூனிவர்சிட்டியில மாணவர்களாக இருந்தா அவர்களுடைய சின்ன லீவுல சின்ன தஷ்கீல் அவர்கள்ட்ட செய்யலாம். मस्जिद के आमाल मकामी ये भी समझाएंगे, அதே போல மஸ்ஜிதுடைய மகாமி அமல்களும் அவங்களுக்கு விளங்கப்படுத்தப்படும். रोजाना मस्जिद में वक्त देने के लिए दरखास्त करेंगे, அடுத்தது அவங்க ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்குமாறு வேண்டிக் கொள்ளணும். हफ्तेवारी तालीम में औरतों को भेजो, इसको भी याद दहानी कराएंगे, வாராந்த தாலீம்ல அவங்களோட வீட்டு பெண்களை அனுப்புமாறு அதற்கும் அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டணும். मकतब में बच्चे बड़े आए कुरान सीखने के लिए, इसको भी दरखास्त करेंगे, அவங்கள சின்ன பிள்ளைகள் இருந்தா மக்தப்ல குர்ஆனை படிக்க அனுப்புங்க, அதற்கும் அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டணும். दुकानदार अपना सारा माल दिखाता है, घबराने की क्या बात है, கடை வச்சிருக்கிறவர் அவருடைய எல்லா பொருட்களையும் வார கஸ்டமருக்கு காட்டுறாரு, பயப்படுறதுக்குள்ள என்ன தேவை, अपना सारा अपनी सारी बात रखो, நீங்க அவங்களோட எல்லா விஷயத்தையும் முன்வைங்க, अल्लाह ताला दिलों में पहुंचाएगा, அல்லாஹ் தாலா உள்ளங்கள் அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பான். मुअज्जिन कान में उंगली लगा के आजान देता है, किसी की नहीं सुनूंगा अपनी पूरी कहूंगा, முஅஸ்ஸின் அஸான் சொல்லும் பொழுது காதுல கையை வச்சு சொல்றாரு, என்ன அர்த்தம், நான் யாருடைய பேச்சை நான் கேட்க மாட்டேன், ஏண்ட தாவத் ஏண்ட அஸான் மட்டும் தான் நான் சொல்லுவேன். हम तो अपनी पूरी बात कहेंगे, मलाइका के परों का माहौल है, நாங்க எங்களுடைய முழு பேச்சையும் முன்வைப்போம், மலக்குகளுடைய இறக்கைகளுடைய மாஹௌலாக. दिल नरम हो जाते हैं, மஸ்ஜிதுல உள்ளங்கள் மிருதுவாகுது. इतना जिद्दी काफिर उसका दिल नरम हो गया, எவ்வளவு கடினமான காஃபிர் அவருடைய உள்ளமும் மிருதுவாகுது. ताइफ की जमात ने तय कर लिया हमें इंशाअल्लाह पूरे दिन पर चलना है, ताइफ वाले आए जो यूं कह रहे थे हम नमाज नहीं पढ़ेंगे, रोजा नहीं, उन्होंने मस्जिद में रखा 3 दिन, कहने लगे हम नमाज भी पढ़ेंगे, रोजा भी रखेंगे, दिल नरम हो गए. தாய்ஃபுடைய மக்கள் ஆரம்பத்துல நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம், தொழ மாட்டோம், ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்றாங்க. அவங்கள மஸ்ஜிது நபவியில கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சு, அவங்களோட உள்ள மிருதுவாகி இந்த எல்லா அமல்களையும் செய்யறதுக்கு தயாராகினான்.
मस्जिद में अमल के माहौल में रखा जाता था। மஸ்ஜிதுல அமலுடைய மாஹோல்ல வைக்கப்பட்டிருந்துச்சு. बदर के कैदी को मस्जिद में रखा, பத்ருடைய கைதிகளை மஸ்ஜிதுல வைக்கப்பட்டு मस्जिद के अमाल सहाबा के अखलाक को देख के समझ में आ गया दीन पर चलना कितना जरूरी है। மஸ்ஜிதுடைய அமல்கள் சஹாபாக்களுடைய அஹ்லாக்களை பார்த்து அவங்களுக்கு விளங்கிட்டு தீன் படி நடக்கிறது எவ்வளவு லேசி என்பதா. मस्जिद तरबियत गाह है, மஸ்ஜித் என்பது தர்பியத் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கு. इसलिए हर ईमान वाले को हम मस्जिद में दरखास्त करेंगे। அதனால ஒவ்வொரு ஈமான் உள்ளவர்களையும் மஸ்ஜிதுக்கு வருமாறு நாம் அழைப்பு கொடுப்போம். जैसे नमाज पढ़ना एक अमल है, ऐसे नमाज के लिए कहना भी एक अमल है। எப்படி தொழுகிறது ஒரு அமலோ அத மாதிரி தொழுகையை பத்தி சொல்வதும் ஒரு அமலாகும். एक आदमी के नमाज छोड़ने का असर 40-40 घर चारों तरफ आता है। ஒரு மனிதன் தொழுகை விடுவதனுடைய பிரதிபலிப்பு 40 வீடுகள் 4 பக்கத்திலும் அதனுடைய தாக்கம் உண்டாக்கப்படும். वो बांदी क्या कह रही थी, हबशन, जिसे उसके आका दुकान पे बिठा के आ गए कि फज़ाइल अमाल में लिखा है, तो वो जल्दी से वहां से उठ के आ गई और आके जब वो आका वापस आया तो यूं कहने लगी, आप आका खफगी में जल्दी ना करें, आप मुझे गाफिल लोगों के दरमियान में छोड़कर आ गए थे, जहां गफलत वाले लोग होते हैं वहां अजाब आ जाता है, इसलिए मैं डर की वजह से उठ के आ गई। பஸாயிலே அமால்ல வருதே ஒரு பெரிய தன்னுடைய அடிமை பெண்ணை பஜாருக்கு கூட்டி போய் ஒரு இடத்துல வச்சிட்டு அவர் வேறொரு இடத்துக்கு போனாரு. திரும்பி வர நேரத்துல அந்த அடிமை பெண் அங்க இருக்கல்ல, வீட்டுக்கு ஓடி வந்திருந்தா. ஏன் அனுமதி இல்லாம வந்தேன்னு கேட்ட நேரத்துல சொன்னாங்க, நீங்க மன்னிச்சுக்கோங்க, நீங்க வந்து என்னைய அல்லாஹ்வுடைய அஸாப் இறங்குற மறதியாளர்களுடைய இடத்துல நீங்க என்னை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய அஸாப் இறங்கும் என்று நான் பயந்து அதனால தான் நான் ஓடி வந்துட்டேன் என்பதாக சொன்னாங்க. दावत पर अल्लाह की मदद आती है, दावத்தின் மீது அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்குது. मस्जिद के अमाल से हिदायत बढ़ती है, ईमान बढ़ता है, तरबियत बढ़ती है। மஸ்ஜிதுடைய அமல்களால ஈமான் அதிகரிக்குது, ஹிதாயத் அதிகரிக்குது, தர்பியத் அதிகரிக்குது. 16 घंटे तो आप ले लो, 16 घंटे कारोबार के लिए, राहत के लिए। 16 மணித்தியாலங்களை உங்களோட வியாபாரத்துக்கும் உங்களோட ஓய்வுக்காக வேண்டியும் நீங்க எடுத்துக்கோங்க. 8 घंटे मस्जिद को दे दो, 8 மணித்தியாலங்கள் மஸ்ஜிதுக்காக வேண்டி கொடுத்துடுங்க. इंशाअल्लाह इन मस्जिद के अमाल की बरकत से अल्लाह ताला हिदायत भी बढ़ाएगा और सहूलत भी लाएगा। இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜிதுடைய அமல்களுடைய பரக்கத்தினால அல்லாஹ் ஹிதாயத்தையும் பரப்புவான், எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் லேசாக்கி தருவான். फिर तो थोड़ी देर में अल्लाह ने सहाबा के यहाँ कितनी आसानियां ले आए, एक प्याला दूध 70 या 72 के लिए काफी हो गया। சஹாபாக்கள் வாழ்க்கையில இந்த அமல்களினால கொஞ்ச நேரத்துக்குள்ளால ஒரு கோப்ப பால 70-72 பேருக்கு அல்லாஹ் போதுமானதாக ஆக்கி கொடுத்தார். 15-17 खजूरें हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम ने दी और जब हिसाब लगाया चारों जमानों में तो 1050 मन खाई। ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 அல்லது 17 ஈச்சப்பழங்களை கொடுத்தாங்க. அது 4 खलीफாக்களுடைய காலங்களையும் கடந்து அவர்கள் பல ஆயிரம் அதாவது டன்கள் அவர்கள் அதிலிருந்து சாப்பிட்டு இருக்கிறார். कौन देंगे 8 घंटे रोजाना? யார் 8 மணித்தியாலம் ஒவ்வொரு நாளும் கொடுக்க தயார்? माशाअल्लाह, ये तो सारे तैयार हैं, எல்லாரும் தயாராகிறோம். सब देंगे 8 घंटे इंशाल्लाह। எல்லாரும் குடும்பமா 8 மணித்தியாலம் गुमान है इंशाल्लाह आप 8 घंटे ही देंगे। நாங்க உங்கள நல்லெண்ணெய் வைக்கிறோம், நீங்க 8 மணித்தியாலம் கட்டாயம் கொடுப்பீங்க. तमाम तश्कील अहद रिसालत और दौर सहाबा में मस्जिद ही से हुई है, कम वक्त की भी, ज्यादा वक्त की भी, अंदरून मुल्क की भी, बैरून मुल्क की भी। சஹாபாக்களோட காலத்துல எல்லா தஷ்கீல்களும் மஸ்ஜித் நபவியில இருந்து மஸ்ஜிதில இருந்து தான் நடந்துச்சு. உள்நாட்டுடைய வெளிநாட்டுடைய நீண்ட குறுகிய காலத்துடைய எல்லா தஷ்கீல்களும் மஸ்ஜிதில இருந்து தான் நடந்துச்சு. हजरत फरमाते थे अगर घर में बैठ के तश्कील करोगे, बेटी को देखेगा तो बेटी रोकेगी, छत को देखेगा तो छत रोकेगी, मस्जिद के माहौल में तो मलाइका है, यहाँ कौन रोकेगा? மௌலானா சாத் சாப் மௌலானா யூசுப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, நீங்க வீட்டுல போய் தாவத் கொடுத்தா வீட்டுல மகளை பார்த்தாருன்னா வீட்டுக்காரர் அந்த மகள் வெளியாகிறதுக்கு தடையாக இருப்பார். அதே நேரத்துல வீட்டுல மேல கூரையை பார்த்தாருன்னா ஏதோ கூரையுடைய வேலையோடு இருக்கும், அதனால அவருடைய வீட்டு கூரை அவர் வெளியாகிறதுக்கு தடையாக இருக்கும். மஸ்ஜிதுல அவரை கூட்டிக் கொண்டு வந்து தாவத் கொடுத்தா மஸ்ஜிதுல மலக்குகளுடைய மாஹோல் யார் இருக்கிறாங்க அவங்களை தடுக்கிறதுக்கு? सबसे बड़ी गलती दावत छोड़ना है।
ஆகப்பெரிய பிழை தாவத்தை விட்டுடுறதா. हजरत फरमाते थे जब जिना इतना बड़ा गुनाह है, झूठ इतना बड़ा गुनाह है, चोरी इतना बड़ा गुनाह है, जिस मेहनत के छोड़ देने की वजह से ये सब गुनाह वजूद में आए, तो वो गुनाह कितना बड़ा होगा, वो मेहनत छोड़ना कितना बड़ा गुनाह होगा. யூசுப் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, ஜினா எவ்வளவு பெரிய பாவம், களவெடுக்கிறது எவ்வளவு பெரிய பாவம், பொய் சொல்றது எவ்வளவு பெரிய பாவம். ஆனா இந்த எல்லா பாவங்களும் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிற தாவத்தை விட்டுறது, இது விட்டதுனாலதான் அந்த பாவங்கள் உண்டாகிச்சு. அப்ப தாவத்தை விட்டுறது இது எல்லாத்தை விட எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கும். अपने एहतमाम से दोनों गश्त, एक अपनी मस्जिद की जमात के साथ अपने महल्ले में, एक अपनी मस्जिद की जमात के साथ दूसरे महल्ले में. அதே மாதிரி வாராந்த 2 கஷ்டுகள், எங்கட மஹல்லா சாத்திகளோட மஹல்லாவுடைய கஷ்டு, மஹல்லா சாத்திகளை கூட்டிக் கொண்டு 2ஆம் கஷ்டுக்கு போறது. ये गश्त करना ईमान में कमाल पैदा करता है. இந்த கஷ்டு செய்யறதுனால ஈமான்ல பரிபூர்ணத்தன்மை உண்டாகும். ईमान का कमाल दीन में कमाल पैदा करता है. ईमानुடைய பரிபூர்ணத்தன்மை दीनुடைய பரிபூர்ணத்தன்மை உண்டாக்குது. दो नमाजों के बीच का वक्त आपके यहाँ आम तौर पर मगरिब से इशा के बाद तक है, तो मगरिब से इशा के बाद तक का वक्त फारिग कर लें दोनों गश्तों में. 2 தொழுகைகளுக்கு இடைப்பட்ட நேரம், உங்களோட பொதுவாக மகரிப் இஷாவுக்கு இடைப்பட்ட நேரத்தை இந்த 2 கஷ்டுகளுக்காக வேண்டி பாவிக்கலாம். 2 अल्लाह रब्बुल इज्जत अपने नबी अलैहिस्सलाम से फरमाते हैं, नबी जी जब आप हमारे बंदों में तौहीद बयान करते हैं और हमारे सामने सजदा रेज होते हैं, तो हमारी खास राहत आपकी तरफ मुतवज्जह होती है. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நீங்க எங்களுடைய அடியார்களுக்கு நீங்க எப்ப நீங்க தாவத் கொடுக்கிறீங்களோ, அவங்க அதை கேட்டு எங்களுக்கு முன்னால சஜ்தால விழுறாங்களோ, அவர்களுக்கு எங்களுடைய விசேஷமான ரஹ்மத் அவர்களை முன்னோக்குது என்பதா. अमूमी गश्त से अमूमी तरबियत होती है. उमूमी गश्तिन मूलமாக பொதுவான தர்பியத் உண்டாகுது. हजरत मौलाना इनामुल हसन साहब रहमतुल्लाह अलैह फरमाते थे, बाज बीमारियां ऐसी हैं जो नजर नहीं आती हैं, गश्तों की बरकत से वो ठीक हो जाती हैं. இனாமுல் ஹசன் ஹஜ்ரத் ஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, சில நோய்கள் இருக்குது, பல பாவமான நோய்கள் இருக்குது, அது வெளியே விளங்குறல்ல, அது விளங்குது இல்ல, ஆனா கஷ்டுடைய பரக்கத்தினால அந்த நோய்கள் இல்லாமல் ஆகிடும். गश्त कबूल होगा, दावत कबूल होगी, दावत कबूल होगी, दुआ कबूल होगी, दुआ कबूल होगी, हिदायत आएगी, हिदायत आएगी, हालात बनेंगे. ये हज़रत मौलाना मोहम्मद यूसुफ साहब रहमतुल्लाह अलैह फरमाते थे. யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, எங்கட கஷ்ட் கபூல் ஆகினா எங்கட தாவத் கபூல் ஆகும், எங்கட தாவத் கபூல் ஆகினா எங்கட துஆ கபூல் ஆகும், எங்கட துஆ கபூல் ஆகினா எங்கட நிலைமைகள் சீராகும். அதன் மூலமாக அல்லாஹ் ஹிதாயத்துடைய ஹிதாயத் ஆएगी, हिदायत आएगी, हालात बनेंगे. दुआ कबूल आग हिदायत उंडाகும், அதன் துஆ கபூல் ஆகினா ஹிதாயத் உண்டாகும். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா தீன் உண்டாக்கிடுவார், हालात अल्लाह சீராக்கிடுவார். अंबिया अलैहिस्सलाम की मेहनत से सबसे ज्यादा मेल खाता है अमूमी गश्त. நபிமார்களுடைய உழைப்போட மிச்சம் ஒட்டி போறது, சேர்ந்து போற ஒரு உழைப்பு தான் இந்த முறைதான் உமூமி கஷ்டா. दूसरा गश्त भी एहतमाम से हमें करना है, जो हमें दूसरी मस्जिद दी गई है. எங்களுக்கு தரப்பட்ட 2வது மஸ்ஜிதில 2வது கஷ்டம் நாங்க பேணுதலாக நாங்க ஈடுபடோம். चाहे वो वहां मस्जिद है या वहां झोपड़पट्टी है या वहां मकतब है या वहां मदरसा है या वहां हॉस्टल है. हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम तो ताइफ तशरीफ ले गए कितनी दूर काम के लिए, न कोई मस्जिद थी, न कोई मदरसा था, न कोई मकतब था, न कोई ठिया था, न कोई ठिकाना था, न खवास ने सुनी, न आवाम ने सुनी, एक गुलाम ने सुनी. 65-70 किलोमीटर का सफर किया, एक ने सुनी, वो भी गुलाम. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது தாயிஃபுக்கு பிரயாணம் செஞ்சு போனாங்க. அங்க யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, குறிப்பிட்டவர்களும் கேட்கல, பொதுமக்களும் கேட்கல, அங்க மஸ்ஜித் இருக்கல்ல, ஒரு கூடாரம் இருக்கல்ல, உதவிக்கு யாரும் இருக்கல்ல, யாரும் கேட்கல. ஒரே ஒரு சிறுவன் தான் அவருடைய பேச்சை கேட்டாரு. 65-70 கிலோமீட்டர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் செஞ்சு போனாங்க. அதே மாதிரி நாங்க கஷ்ட 2ஆம் கஷ்ட போறதுல மஸ்ஜிதாக இருக்கலாம், மக்தபுடைய ஒரு இடமா இருக்கலாம், அல்லது ஒரு கூடாரமா இருக்கலாம், என்ன இடமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க ஒவ்வொருத்தரும் 2ஆம் கஷ்டத்துக்காக வேண்டி பேணுதலாக போகணும். 2 गश्त हमें एहतमाम से हफ्ते में जारी रखने हैं और अपने साथियों को साथ लेकर चलना है. நாங்க 2 கஷ்ட வாராந்த பேணுதலாக நாங்க செஞ்சு வரணும். அதே மாதிரி எங்க சாத்திகளை கூட்டிக் கொண்டு நாங்க போகணும். हजरत वाला से पूछा, हजरत मौलाना साहब दान बरकात हमसे दूसरा गश्त कितने दिन करें? हजरत ने फरमाया जब 950 साल हो जाए पूछ लेना.
மௌலானா சாத் சாப் இடத்துல கேட்கப்பட்டுச்சு, இந்த 2வது கஷ்டம் எவ்வளவு நாளைக்கு நாங்க செய்யணும் என்பதாக. அவங்க சொன்னாங்க 950 வருஷங்கள் செஞ்சதுக்கு பின்னால கேளுங்க இப்ப என்ன செய்யணும். 3 दिन से लेकर बैरून तक की जमात वहां बनने लगी. நாங்க 3 நாள் ஜமாத்தில் இருந்து வெளிநாட்டுடைய 4 மாத ஜமாத் வரைக்கும் அந்த 2ஆம் கஷ்டத்துடைய உழைப்பின் மூலமாக தயாரிக்கப்படும். हमारे मियां जी थे, अल्लाह ताला गरीब की रहमत फरमाए, मेवात के मियां जी मेहराब साहब तो फरमा देते 3 दिन की जमात तो रोज निकला करेंगी इंशाअल्लाह. மேவாத்துடைய மியாஜி மெஹராப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க 3 நாளுடைய ஜமாத் என்றா அது ஒவ்வொரு நாளும் வெளியாக்கப்படும் என்பதா. और दूसरे एक और मियां जी थे, वो फरमाया करते थे अगर गश्त सही तरतीब पर हो जाए तो नकद जमात बन जाएगी इंशाअल्लाह. இன்னொரு மேவாத்துடைய பெரியார் இருந்தாரு, அவரு சொல்லுவாரு 2வது கஷ்ட் முறையாக வெளியாகினு சொன்னா கஷ்ட் செய்யப்பட்டா ஒவ்வொரு நாளும் எந்த சந்தேகம் இல்ல ஜமாத் வெளியாகும். अपनी जात से अमल करना ये मिजाज इबादत है. நாங்க எங்கட சொந்த அமல்கள்ல மட்டும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அது அது இபாதத்துடைய மிசாஜா. सबको साथ लेके अमल करना ये मिजाज दावत है. எல்லாரையும் சேர்த்து கொண்டு நாம இபாதத்துல ஈடுபடுறது அது தாவத்துடைய மிசாஜா. अमला बनता है अमल में साथ रखने से, साथी बनते हैं काम में साथ रखने से. எங்களுக்கு எங்கட வேலை செய்யக்கூடிய சாத்திகள் உருவாகுவாங்க எப்படா அவங்களையும் சேர்த்து கொண்டு நாம வேலையில ஈடுபடும் பொழுதுதான். इसलिए हम रोजाना की मेहनत करेंगे, साथी तैयार करेंगे साथ रखने के लिए. அதனால ஒவ்வொரு நாளுடைய உழைப்பும் நாங்க செய்வோம், அதனோட சேர்ந்து வேலை செய்யறதுக்காக வேண்டி சாத்திகளையும் நாங்க தயாரிப்போம். गश्तों में साथियों को साथ लेंगे. கஷ்டங்கள்ல எங்கட சாத்திகளை நாங்க கூட்டி கொண்டு போவோம். सुबह से साथियों को फिक्रमंद करेंगे. सुबह इருந்து எங்கட மஹல்லா சாத்திகளை நாங்க ஃபிக்ர் உண்டாக்குவோம். सबको साथ लेकर अपने गश्त में शरीक रहेंगे, दूसरे गश्त में शरीक रहेंगे. எல்லாரையும் சேர்த்து கொண்டு எங்கட மஹல்லாவுடைய கஷ்டத்துல 2வது கஷ்டத்துல நாங்க ஈடுபடுவோம். अगर ज्यादा अमला हो जाएगा 2 जगह भी गश्त कर सकते हैं. எங்கட மஹல்லாவுடைய சாத்திகள் அதிகமானவங்க இருக்கிறாங்கடா 2 இடத்துக்கு அந்த 2வது கஷ்டக்காரனை பிரிச்சு போகலாம். जिम्मेदारों से मशवरे की बात है. அது உங்களோட பொறுப்புதாரிகளோட மஷூரா பண்ணி செய்யற விஷயம். लेकिन एहतमाम से 2 नमाजों के बीच का वक्त फारिग करके गश्त करें. ஆனா கட்டாய முக்கியமாக 2 தொழுகைகளுக்கு இடைப்பட்ட நேரத்தை ஒதுக்கி இந்த கஷ்ட நடக்கும். वहां हफ्तेवारी मस्तूरात की तालीम शुरू करें अगर नहीं है. எந்த 2ஆம் மஹல்லா போறீங்க அங்க வாராந்த தாலீம் இல்லைண்டா அந்த இடத்துல வாராந்த தாலீம் உண்டாக்க முயற்சி செய்யுங்க. अगर वहां 4 महीने चिल्ले की जमात नहीं बन पा रही है उसको तैयार करना है. அங்க சில்லாவுடைய 4 மாசத்துடைய ஜமாத்துகள் நபர்கள் உண்டாகிறாங்க இல்லைண்டா அந்த ஜமாத் உண்டாக்குறதுக்கு உழைப்பு जिस செய்யணும். तरह अपनी मस्जिद में माहौल अल्लाह से मांग के बनाया है ऐसी कोशिश करके दुआ मांग के वहां भी माहौल बनाना है. எங்கட மஹல்லாவுட வேலையுடைய வளர்ச்சிக்காக நாம் அல்லாஹ்விடத்துல கேட்டு எப்படி வளர்ச்சியை உண்டாக்குறோமோ அது மாதிரி எங்கட பக்கத்து மஹல்லாவுடையும் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டு அந்த மஹல்லாவுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நாம் முயற்சி काम का अमला बनता चला जाए. வேலை செய்யக்கூடியவர்களுடைய அதிகரிப்பு உண்டாகிக் கொண்டே போகும். हुजूर सल्लल्लाहु कितना सराहते हैं, किसी को फरमाते हैं सिद्दीक हैं, किसी को फरमाते हैं फारूक हैं, किसी को फरमाते हैं गनी हैं, किसी को फरमाते हैं हैदर हैं, किसी को फरमाते हैं सैफुल्लाह हैं, किसी को फरमाते हैं अमीन हैं. आप अलैहिस्सलाम अपने साथियों को कितना सराह रहे हैं, कितना हिम्मत बना रहे हैं. जितना हम अपने साथियों की हिम्मत बढ़ाएंगे, सराहेंगे, इंशाअल्लाह कदम जमेंगे. அதனால எங்கட சாத்திகளை அவங்களோட நலவுகளை பேசணும், ஆர்வம் ஊட்டணும், அவர்களை உட்படுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எவ்வளவு நலவுகளை சொல்லி ஆர்வம் ஊட்டி தன்னோட வச்சு கொண்டாங்க. சில ஒருத்தருக்கு சொல்றாரு சித்திக் என்று, இன்னொருத்தருக்கு சொல்றாரு ஃபாரூக் என்று, இன்னொருத்தருக்கு சொல்றாரு கனி என்று, இன்னொருத்தருக்கு சொல்றாரு தீனுடைய விஷயத்துல ஒரு சிங்கத்தை போல என்று, அல்லாஹ்வுடைய வாள் என்றாரு, எனக்கு நம்பிக்கைக்குரியவர் என்றாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத மாதிரி எங்களோட இருக்கிறவர்களை அணைச்சி கொண்டு நாங்க வேலை செய்யணும். जितना हम हिम्मत बनाएंगे इंशाअल्लाह कदम जमेंगे. எவ்வளவு நாங்க உறுதி கொள்வோமோ எங்களோட பாதங்களும் உறுதியாகும். एक काम हमें यह भी करना है, जब हम नमाज के लिए आते हैं दरमियान में बहुत से लोग मिलते हैं जो अभी नमाज में नहीं आ रहे. आपके यहाँ अल्लाह का शुक्र है, अल्लाह का शुक्र है, अल्लाह का शुक्र है कि नमाज की बड़ी पाबंदी है, बड़ा माहौल है. आज अल्हम्दुलिल्लाह कारगुजारी में साथियों ने सुनाया 70%, 72%, 75%, 58%, कुल मिला के तकरीबन 70-72% माशाल्लाह पूरे मुल्क के एतबार से अल्लाह की जात से उम्मीदें नमाजी हैं. लेकिन अभी एक भी अगर बाकी है तो हमें सबको फिक्र करना है.
சொல்றாங்க உங்களோட மஹல்லாவுல உங்களோட கார்குசாரியில தெரிய வந்த விஷயம் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். தொழுகையுடைய வீதம் தொழுகையாளிகளுடைய மாகூல் நிறைய இருக்குது. சில இடத்துல 70, 72, 80, 90 தாண்டி எவரேஜாக 75 வீதங்கள் கிட்டத்தட்ட தொழுகை வீதம் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இதோட மட்டும் நிறுத்தி கொள்ளாம ஒரு ஆள் சரி தொழாதவர்கள் இருக்கிறாங்கண்டா அந்த ஒரு ஆளை பத்தி நாங்க ஃபிக்ர் உண்டாக்கி கொள்ளணும். அதனால போற மஸ்ஜிதுக்கு நாங்க போற வழியில யாரெல்லாம் தொழாதவர்கள் இருக்கிறாங்களோ அவர்களை பத்தியும் நாங்க ஃபிக்ர் பண்ணணும். आप नमाज के लिए आ रहे हैं, जो दरमियान में मिल जाए उनको भी खुशामद करके नमाज के लिए साथ आओ. நீங்க மஸ்ஜிதுக்கு போறீங்க, இடையில யாரையும் சந்திக்கிறீங்க, அவரையும் நாங்க எப்படியாவது பேசி சமாளிச்சு மஸ்ஜிதுக்கு ஆர்வமூட்டி கொண்டு போகணும். जैसे नमाज छोड़ना गुनाह है, ऐसी नमाज के छोड़ने वाले को नजर बचा के निकल जाना ये भी तो गलती है. எப்படி தொழுகையை வெட்டுறது பாவமோ, தொழாத ஒருவர் இருக்கிறார் என்று தெரிஞ்சும் நாங்க கண்டும் காணாத மாதிரி விட்டுட்டு போறது இதுவும் பெரிய தவறாகத்தானே. चाहे हमारे घर में है, हमारे पड़ोस में है, हमारे बाजार में है, हमारे दफ्तर में है, सबको खुशामद करके मस्जिद में नमाज के लिए लाओ. எங்களோட வீட்டில் உள்ளவங்க, எங்களோட ஆபீஸ்ல உள்ளவங்க, எங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க, ரோட்ல உள்ளவங்க யாரை கண்டாலும் அவங்களை எப்படியாவது பேசி கெஞ்சி மஸ்ஜிதின் பக்கம் கொண்டு போவோம். पांचों नमाजों में अगर आप 2-2, 4-4 को भी कहा, 5-5, 7-7 को जो मिल गए आपको, तो कितने नमाजी माशाअल्लाह पढ़ जाएंगे. நீங்க ஒவ்வொரு 5 நேர தொழுகைகளையும் 2 பேர் 3 பேருக்கு நீங்க சொன்னாலும் கூட மொத்தத்தில் எத்தனை பேர் தொழுகையாளிகளாக ஆகிடுவாங்க. दावत से अपने अमल में हकीकत आती है. தாவத்தின் மூலமாக தன்னுடைய அமல்ல ஹகீகத் உண்டாகுது. दावत के बगैर अमल में हकीकत कमजोर पड़ जाती है. दावत इल्लाम एगड अमल हकीकत इल्लामल आहिदु. हजरत मौलाना मोहम्मद यूसुफ साहब रहमतुल्लाह अलैह फरमाते थे, जब नफिल नमाज की ये ताकत है, सूरज गिरन वाली नमाज पढ़ी जाए तो सूरज के हालात ठीक हो जाते हैं. चांद गिरन की नमाज पढ़ी जाए, चांद के हालात ठीक हो जाते हैं. सलातुल इस्तिस्का पढ़ी जाए तो मौसम के हालात ठीक हो जाते हैं. जब नफिल नमाज की ये ताकत है कि जमीन पर नमाज पढ़ी जाती है और आसमान की वो जो मखलूक है उसके हालात ठीक हो जाते हैं. जब ये मुसलमान फर्ज नमाज अदा करेगा, अल्लाह ताला हमारे दुनिया आखिरत के कितने हालात दुरुस्त करेंगे. யூசுப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, நாங்க சூரிய கிரகணத்துக்காக வேண்டி தொழுறதுனால சூரிய கிரகணம் சரியாகுது, சந்திர கிரகணத்துக்காக தொழுறோம் அது சரியாகுது, மலை தேடி தொழுறோம் அது சரியாகுது. வானத்துடைய மஹ்லூக்குடைய நிலைமைகள் எல்லாம் இந்த வெறும் நஃபில் தொழுகைகளின் மூலமாக சீராகுது. ஒரு தேவைக்காக வேண்டி தொழுறோம் அது சீராகுது. இப்படி நஃபில்களாலேயே வானத்துடைய மஹ்லூக்குல மாற்றங்கள் உண்டாகுதுண்டா எங்களோட பரவான தொழுகையில நாங்க பேணுதலாக தொழுது வந்தோம் என்று சொன்னா இந்த உலகத்துடைய எவ்வளவு ஹாலாத்துகள் அல்லாஹ் சீராக்குவான். सारे नबी मुख्तदी हैं, हमारे नबी इमाम और मुख्तदा हैं. எல்லா நபிமார்களும் மஹ்மூம்களாக இருக்கிறாங்க, பின்பற்றக்கூடியவங்க. எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக இருக்கிறாங்க. मूसा अलैहिस्सलाम वाली नमाज पर 5 लाख का मजमा 40 साल बगैर कमाए बगैर पकाए खा रहा. நபி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முயற்சியின் மூலமாக 40 லட்சம் பேர் 40 வருஷங்களுக்காக வேண்டி அவர்கள் எந்த முயற்சியும் இல்லாம திண்டு கொண்டு குடிச்சு கொண்டிருந்தாங்க. ईसा अलैहिस्सलाम वाली नमाज पर दस्तरखान उतर रहा है, मायदा. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தொழுகையினால மன்னு சல்வா வானத்திலிருந்து தட்டிறங்குது. हज़रत मरियम रजी अल्लाह तआला अन्हा नमाज पढ़ रही हैं, बेमौसम के फल पूरे साल उनके मुसल्ले पर रखे हुए. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழுறாங்க அல்லாஹ்விடத்துல. அந்த காலத்துல இல்லாத பலங்கள் அல்லாஹ் தஆலா அந்த அறைக்குள்ளால உண்டாக்குறான். जब मुफ्तदियों वाली नमाज की ये ताकत है तो इमाम जो हजरत मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम है उनकी नमाज की क्या ताकत होगी. இவங்க எல்லாரும் நபி அவர்களுடைய முக்ததிகள் மஹ்மூம்கள், அவங்களை பின்பற்றுவாங்க. இவங்களோட தொழுகையில இவ்வளவு பெரிய தாக்கம் இருக்குதுண்டா இமாமுடைய தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த தொழுகையில எவ்வளவு பெரிய சக்தி அல்லாஹ் வச்சிருப்பான். इसलिए गश्तों से और दावत से हमें अपने अमल में हकीकत लानी है अल्लाह से मांगकर. அதனால தாவத்தின் மூலம் எங்களோட கஷ்டங்களின் மூலமாக எங்களோட அமல்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டு கேட்டு ஹகீகத்தை உண்டாக்கும். रसूल अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने पहले दिन से फदाइल की तालीम के रुख को डाला है. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நாள்ல இருந்தே ஃபஸாயில் அமலுடைய சிறப்புடைய அந்த பாதையை காட்டி கொடுத்தார். कुरान पाक में जहां अल्लाह ताला ने कोई हुक्म नाजिल किया है उसके आगे या पीछे उसके करने का नफा या छोड़ने का नुकसान बयान किया है.
குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்னென்ன நஃபிலான விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறானோ அவைகளை விடுவதனுடைய நஷ்டங்கள் என்ன என்பதை அதுக்கு முன்னால அல்லது பின்னால் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி இருக்கிறார். हर जानदार की खुसूसियत है, नफा दिखाओ आगे बढ़ेगा, नुकसान दिखाओ पीछे हटेगा. ஒவ்வொரு உயிருள்ளவர்களுடைய விசேஷத்தன்மை என்ன, அவங்களுக்கு லாபத்தை சொன்னா முன்னேறுவாங்க, அதனுடைய நஷ்டத்தை சொன்னா பின்னுக்கு ஆயிடுவாங்க. हमारी फदाइल की तालीम का शिरकत इसलिए है हर एक की, जैसे पहले दिन हम मोहताज थे गश्त के, जैसे पहले दिन हम मोहताज समझ रहे थे अपने आप को तालीम के, ऐसे ही आज भी खुदा पाक की कसम मैं तालीम में बैठने का और गश्त में शरीक होने का मोहताज हूँ. அதனால எங்கட கஷ்டில எங்கட இந்த உழைப்புல தாவத்துல கஷ்டில முதல் நாளில் இருந்து நாங்க எல்லாரும் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை போல முதல் நாளில் இருந்தே ஆரம்பத்திலிருந்து எங்கட யக்கீன சீராக்கிறதுக்காக வேண்டி நம்பிக்கை சீராக்கிறதுக்காக கஷ்டின் பக்கமும் தாலீமின் பக்கமும் நாம ஒவ்வொருத்தரும் தேவையுள்ளவர்களாக. फदाइल की तालीम से सिर्फ शौक पैदा करना मकसूद नहीं है, बल्कि सबब पर अमल को तरजीह देने लगे. ஃபதாயிலே அமல்களுடைய சிறப்புகளை வாசிக்கிறதுனால தாலீம்ல வெறுமனே அமலின் பக்கம் ஆர்வமூற்றது மட்டுமல்ல நோக்கம், மாறாக அஸ்பாபை விட அமல முற்படுத்தணும் என்ற நம்பிக்கை உண்டாக்குறதும் நோக்கமாக. नाम लिया है शबे कद्र का, लेकिन आमाल तो सब हैं. நபி அதாவது கதருடைய இரவுடைய என்ற பேருதான், ஆனா எல்லா அமல்களும் தான் நோக்கமாக. इसलिए हदीस में फरमाया जो जागे इस रात में ईमान और एहतिसाब के साथ. அதனாலதான் ஹதீஸ்ல வந்திருக்குது அந்த அந்த கதருடைய லைலத்துல் கதருடைய இரவையில யார் ஈமானோடையும் நன்மை ஆதரவு வச்சு விழித்திருக்கிறாங்களோ என்பதாக சொல்லப்பட்டி. हर अमल में ईमान और एहतिसाब है. அதனால ஒவ்வொரு அமல்லையும் ஈமான் அதே மாதிரி நன்மை ஆதரவு வைக்கிறது, ரெண்டுமே இருக்குது. जो 3 दफा पढ़े सुभान अल्लाहिल अज़ीम व बिहम्दिही सुभान अल्लाहिल अज़ीम व बिहम्दिही सुभान अल्लाहिल अज़ीम व बिहम्दिही, वो अंधा नहीं होगा, वो पागल नहीं होगा, वो कौड़ ही नहीं होगा. யாரு நம்பிக்கையோட ஈமானோடையும் நன்மை ஆதரவு வச்சு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்று ஓதுறாங்களோ அவங்க கண் தெரியாத குருடராக மாட்டாங்க, அவர்களுக்கு வெண்குஷ்டமோ கருங்குஷ்டமோ ஏற்படாது என்பதாக வந்து. और वो उस पर फालिश का भी असर नहीं होगा, அவருக்கு அதாவது பாரிசவாதமும் ஏற்படாது. आपसे आकर अर्ज किया या रसूलल्लाह दुनिया मुझसे मुंह मोड़ रही है, बिल्कुल आती नहीं मेरे पास. ஒருவர் வந்து சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, எனக்கு துனியாவுடைய ஒன்றுமே எனக்கு கிடைக்கவே இல்ல, அது மறுபக்கம் திரும்பி இருக்குது. आपने फरमाया फिर मलाइका की तस्बीह कहां चली गई, वो पढ़ लो. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்ப மலக்குகளுடைய தஸ்பீஹ் எங்க போனுச்சு, அதை ஓதுங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்பது सारी मखलूक को, ये सारी मखलूक की नमाज है और इसकी बरकत से उसे रोजी दी जाती है. எல்லா மக்லூக்களுக்கும் அது அவர்களுடைய தொழுகையாக இருக்குது, இதனுடைய பரக்கத்தினால எல்லாருக்கும் ரிஸ்க் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. या रसूलल्लाह कर्जा बहुत हो गया है, ये दुआ पढ़ लो, अल्लाहुम्मा अग़फिरनी बिहलालिका अन हरामिका वअग़निनी बिफज़लिका अम्मन सिवाक. ஒருவர் வந்து சொல்றாரு, கடன் அதிகரிச்சு யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை படிச்சு கொடுக்கறாங்க, அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக என்பது. अमल को हम सबब पर तरजीह देने वाले बन जाएं. நாங்க அமல்களை சபப அஸ்பாப விட முற்படுத்தக்கூடியவர்களாக ஆகும். दावत देकर बुतों के यकीन में से निकाला, हिजरत करा के सबब का यकीन निकाला. தாவத் கொடுத்து புத்துகள் அதாவது சிலைகளுடைய நம்பிக்கையை வெளியாக்கினாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு உள்ளத்துல ஈமானுடைய அமல்களுடைய நம்பிக்கை உண்டாக்கினாங்க. ये फदाइल की तालीम हमारे अंदर अमल को सबब पर तरजीह दिलाएगी इंशाअल्लाह. இந்த அமல்களுடைய சிறப்புடைய தாலீம் எங்களுக்குள்ளால அஸ்பாபை விட அமல்களை முற்படுத்தணும் என்ற நம்பிக்கை உண்டாகும். जो दीन सीखने के लिए चलता है, अल्लाह ताला उसके लिए जन्नत का रास्ता आसान कर देते हैं. யாரு தீன படிக்கிறதுக்காக வேண்டி வெளியாக செல்றாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய வழியை லேசாக்குறார். समंदर में मछली, बिलों में चींटी दुआ में लग जाती है इसके लिए. கடலுடைய மீன்களும் அதே மாதிரி கூட்டுகளுக்குள்ளால் இருக்கக்கூடிய பறவைகளும் அவருக்காக இஸ்திக்ஃபார் செய்யும். मसाइल तो उलमा की खिदमत में जाके पूछने हैं. சட்ட திட்டங்களை உலமாக்களிடத்துல போய் கேட்டுக்கொள்ளணும்.
उस दिन हमारे यहाँ बुखारी शरीफ का ख़त्म हुआ, हज़रत जी दामत बरकातहुम ने उस बुखारी शरीफ के ख़त्म में शिरकत और माशाल्लाह उसमें सरपरस्ती फरमाई, वहीं काशिफुल उलूम में। கடைசியாக ஹஜ்ரத் ஜி சாத் மௌலானா அவங்க புகாரி ஷரீஃபுடைய ஹத்முல் புகாரி நடந்துச்சு காஷிஃபுல் உலூம் நிசாமுத்தீனுடைய அந்த மர்கஸுடைய மദ്രസാல। तीन बातें फरमाई, इल्म के लिए तीन बातें जरूरी है। அவங்க மூணு விஷயத்தை சொன்னாங்க, இல்முக்கு இந்த மூணு விஷயங்கள் கட்டாயம் என்று। ஹிஜ்ரத், இனாபத், அல்லாஹ்வின் பக்கம் மீள்றது, और सोहबत, அதே மாதிரி நல்ல கூட்டுறவு। नाराज तो मत होना, इस मोबाइल ने सोहबत भी छुड़वा दी उलमा की हमसे। இந்த கோயிச்சுலவானம் இந்த மொபைல் போன் இருக்குது, உலமாக்களோட உள்ள சகவாசத்தையும் எங்களை விட்டு இல்லாமலாக்கி, और इनाबत भी खत्म करा दी, அல்லாஹ்வின் பக்கம் மீள்றது திரும்புறது அதையும் இல்லாமலாக்கி। और हिजरत कितनी है हम सब जानते हैं। ஹிஜ்ரத் எந்த அளவுக்கு இருக்குது நாங்க எல்லாரும் தெரியும் எங்களுக்கு। खिदमत में जाके मसाइल पूछने हैं, அதனால உலமாக்களிடத்தில் அவங்களோட காலடிக்கு போய் நாங்க மசாயில்களை கேட்கிறோம்। आप घर से चलेंगे मुफ्ती साहब से मसला पूछने की नियत से, आप घर से चलेंगे घर मस्जिद की तालीम में शरीक होने की नियत से, ये सारी मखलूक आपके लिए दुआ में लग जाएगी। நீங்க வீட்டில இருந்து மஸ்ஜிதுக்கு போறீங்க, அமல்ல हिजरत, மஸ்ஜிதில இருந்து வீட்டில இருந்து போறீங்க மஸ்ஜிதுக்கு இல்ம படிக்கிறதுக்காக, ஃபஸாயில படிக்க, அதே மாதிரி வீட்டில இருந்து போறீங்க முஃப்தி சாஹிப் இடத்துல ஏதாவது மசாயில படிக்க, அல்லாஹ் தஆலா உங்களோட பாவங்களை மீன்கள் பறவைகள் பாவ மன்னிப்புக்காக இஸ்திக்ஃபார் செய்யும்। उलमाए किराम की खिदमत में पहुंचकर मसाइल पूछें, உலமாக்களுடைய खिदमतக்கு நீங்க போய் மசாயில்களை கேட்கணும்। उलमाए किराम से दरखास्त करेंगे, हम गश्त करके ले आएंगे लोगों को, आप मसाइल सिखा दीजिएगा। உலமாக்களிடத்தில் நாங்க வேண்டிக் கொள்ளணும், நாங்க கஷ்ட செஞ்சு மக்களை மஸ்ஜிதுக்கு கூட்டிக் கொண்டு வருவோம், நீங்க வந்து அவங்களுக்கு மசாயில படிச்சு கொடுக்கணுமா। इतिकाफ के, रोजे के, शब कद्र के, वरासत के, तिजारत के, मुलाजिमत के, सबके मसाइल सिखाएंगे इंशाअल्लाह। அந்த உலமாக்கள் வந்து அந்த மக்களுக்கு வியாபாரத்தை பத்தி, ஆபீஸ்ல வேலை செய்யறத பத்தி, விவசாயத்தை பத்தி, மற்ற தீனுடைய அவங்களோட வராசத்தை பத்தி, சட்டங்களை பத்தி எல்லாம் வந்து படிச்சு கொடுப்பாங்க। एक दिन मुंतखब हदीस से तालीम, एक दिन फजाइल की किताबें, मां सदकात की तालीम। ஒரு நாள் முன்தகப் फजाइल रमजान की शुरू होती, ஒரு நாள் முன்தகப் ஹதீஸுடைய தாலீம், அடுத்த நாள் ஃபஸாயில் அமால், அதே மாதிரி சதகாவின் சிறப்பு, அதே மாதிரி இப்ப ரமதானுடைய காலம் ரமதானின் சிறப்பும் சேர்த்து। जो मस्जिद में लोग आए हुए हैं सबको खुशामद करके तालीम के हल्के में शरीक करो। மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய எல்லாரையும் பேசி அணைச்சி அவங்கள தாலீம்ல உட்கார வைங்க। बाहर खड़े हुए हैं खुशामद करके मस्जिद में ले आओ। வெளியே நின்று கொண்டிருக்கிறாங்க, அவங்களையும் பேசி எப்படியாவது தாலீம்ல உட்கார வைங்க। हमारे बुजुर्ग फरमाते हैं आज गश्तों में और दावत में खुशामद खत्म हो गई है। இப்ப என்னோட பெரியார்கள் சொல்றாங்க, இப்ப இந்த கஷ்டத்துல தாவத்துல அவங்கள பேசி கெஞ்சி அவங்கள அணைச்சி கொண்டு வந்து உட்கார வைக்கிறது அது இல்லாமல் ஆகிட்டேன்। खुशामद सीखो पुराने फकीर से। எங்கட அதாவது ஜி 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 अच्छा, அதாவது கெஞ்சி ஒருத்தரை அணைச்சி கொண்டு வாரதை நீங்க படிச்சுக்கோங்க। பழைய மிஸ்கினிக்கிறாரு அவர்கிட்ட இருந்து படிச்சுக்கோங்க। कंजूस से कंजूस मक्खी चूस की जेब में से भी पैसे निकलवा ले। जी, कंजूस से कंजूस की भी जेब में से निकलवा लेता है पैसे। அதாவது அவர் எப்படி அந்த பழைய ஏழை எப்படி அவர் கெஞ்சுவாருண்டா, கஞ்சூஸ்ல பெரிய கஞ்சண்ட சாக்கல இருந்தும் எவ்வளவு சாக அவர் வெளியெடுத்து கொடுப்பாரு, அந்த அளவுக்கு கெஞ்சுவார்। 10 रुपए में उसे भी उसकी घरवाली को भी हज करवा दे। 10 ரூபாயில இருந்து அவரையும் அவருடைய அவருடைய குடும்பத்தையும் ஹஜ் செய்யறதுக்கு சொல்லி வச்சிருப்பாரு, அப்படி கொடுப்பாரு அவர்। हज़रत मौलाना इलियास रहमतुल्लाह अलैह की बात सुन के लोग नाम लिखाते थे। इलियास रहमतुल्लाह अलैह அவரோட பேச்ச கேட்டு மக்கள் பேரை கொடுப்பாங்க। तो उनसे कहते तुम्हारी क्या समझ में आया है, इतनी सख्त फारसी जिसमें आमेज़िश उर्दू होती थी, हमारी तो समझ में आने नहीं, तुम्हारी क्या समझ में आया जो तुमने नाम लिखा दिया। அந்த சாதாரண மக்கள்கிட்ட கேட்கப்படும், இலியாஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய பேச்சு ஆழமான ஆடான வார்த்தைகள் பாரசி கலந்தது, எங்களுக்கே விளங்குதில் உங்களுக்கு என்ன விளங்குச்சு என்று அந்த மேவாத்தியல்கிட்ட கேட்கப்படும்। कहा करते थे हमें और तो कुछ पता नहीं, हजरत जी या कह रहो जमात में चले जाओ, और अगर नाम ना लिखाया तो मौलवी मर जाएगा, ऐसा गम है इसके अंदर। அவன் சொல்லுவாங்களா, எங்களுக்கு பயான்ல இலியாஸ் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்க என்றது ஒன்றுமே விளங்காது,
ஆனா அவங்களோட பேரை கொடுங்க, நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த நேரத்துல நாங்க ஒரு விஷயத்தை விளங்கினோம், நாங்க பேரை கொடுக்கலன்னா கவலையில இந்த மௌலை மௌத்தாயிடுவாங்க இல்லையா ரஹ்மத்துல்லாஹ், அதை மட்டும் நாங்க விளங்கி வச்சுக்கிறோம்னு சொல்லுவோம். आज गश्तों में, दावत में, तशकील में हमसे खुशामद खत्म हो गई है। இன்னைக்கு தாவத்துல, கஷ்டத்துல, தாலீம்ல மக்களை கெஞ்சி அணைச்சி கொண்டு வாரது என்பது அது எங்கட இல்லாமலாகி. अपनी हाजत में हर आदमी खुशामद करता है। தன்ன தேவையை நிறைவேற்றத்துக்கு மத்தவங்கள்ட்ட போய் கெஞ்சிரோம். हम तो ईमान हिदायत के भिखारी हैं। நாங்க ஈமான் ஹிதாயத்துடைய கெஞ்சக்கூடியவர்கள். एक एक की खुशामद करेंगे, अल्लाह से मांगेंगे। ஒவ்வொருத்தரையும் போய் நாங்க கெஞ்சுவோம், அல்லாஹ்விடத்திலே நாங்க கேட்போம். दूसरी तालीम अपने घर की है, அடுத்த தாலீம் வீட்டுடைய தாலீம். ताकि हम भी, हमारे घर वाले भी जहन्नम से बचें। நாங்களும் எங்களோட வீட்டார்களும் நரகத்திலிருந்து நாங்க பாதுகாக்கப்படணும். जिन नबियों का घर वालों ने साथ नहीं दिया, उनकी बात ज्यादा नहीं चलेगी। எந்த நபியுடைய குடும்பத்தார்கள் நபியுடைய பேச்ச கேட்கலையோ அந்த நபியுடைய பேச்சு சரியான முறையில் ஈடுபடாம இருக்கு. हमारे नबी अलैहिस्सलाम की अज़वाज मुताहरात ने भी, बेटियों ने भी, सबने साथ दिया। सहाबा की सहाबियात ने भी, सबने साथ दिया। எங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எல்லா மனைவிமார்களும் அவங்களோட எல்லா பெண் பிள்ளைகளும் எல்லாரும் நபி அவங்களுக்கு உதவியாக இருந்தாங்க. சஹாபாக்களுக்கும் சஹாபி பெண்மணிகள் உதவியாக இருந்தாங்க. अल्लाह ताला फरमाते हैं, नबी जी हम आपके घर वालों से चाहते हैं सारी बुराई घर से निकल जाए और खूबियां आ जाए। அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்றார், நபி அவர்களே நாங்க நாடுறோம் அவங்களோட குடும்பத்தார்கள் எல்லா அசுத்தங்கள்ல இருந்து அவங்களை நீக்கி அவங்களை பரிசுத்தப்படுத்த நாடுறோம் என்று அல்லாஹ் சொல்றார். ये घर की तालीम घर में सिफात लाएगी। இந்த வீட்டுடைய தாலீம் வீட்டுக்குள்ள நல்ல சிஃபாத்துகள் உண்டாகும். हज़रत आयशा सिद्दीक़ा रज़ी अल्लाह अन्हा फरमाती हैं, जब से रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम ने चाश्त की नमाज की फजीलत बताई है, मैंने छोड़ी नहीं है। ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா தொழுகையுடைய சிறப்பு சொன்னாங்களோ அண்டையிலிருந்து நான் துஹாவை விடவே இல்லை என்பதா. फिर खुद ही फरमाती हैं, रमजान का महीना हो, गर्मी का मौसम हो, मैं अल्लाह के रास्ते में हूँ। பிறகு சொல்லுவாங்க, அது மதீனாவுல அதாவது குளிர்காலமா இருக்கலாம், சூடான காலமா இருக்கலாம், ரமதான்ல இருக்கலாம், எப்ப இருந்தாலும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கலாம், நான் இதை விடுறதில்லை என்பதா. गर्मी का मौसम हो, रमजान का महीना हो और मैं अल्लाह के रास्ते में हूँ। பிறகு சொல்லுவாங்க, நான் அதாவது சூடு காலத்துல ரமதானுடைய மாசத்துல நான் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கணும் என்பதாக சொல்லுவாங்க. पहले दिन दावत दी खदीजा रज़ी अल्लाह अन्हा को, उसी दिन जाकर उन्होंने अपनी सहेली को बात समझाई। ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு முதல் நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத் கொடுத்தாங்க. அவங்க அவர்களுடைய நண்பிகளுக்கு போய் அந்த விஷயத்தை எத்தி வச்சாங்க. इबादत का भी माहौल बन जाए, दावत का भी मिजाज बन जाए। இபாதத்துடைய மாஹௌலும் உண்டாகணும், அதே மாதிரி தாவத்துடைய மிசாஜும் உண்டாகணும். इसके लिए कुरान का हल्का मस्जिद में होगा और हम मक्तब में भी अपने बच्चों को भेजेंगे। அதுக்காக வேண்டி குர்ஆனுடைய ஹல்கா மஸ்ஜிதிலேயும் நடக்கும், அதே மாதிரி பிள்ளைகளை மக்தபுக்காக வேண்டி நாம் அனுப்புவோம். और रोजाना ये जो किताबें मस्जिद में पढ़ी जाती हैं अपने घर में पढ़ेंगे। ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிதில தாலீம் வாசிக்கப்படுவது, அதே விஷயம் வீடுகளிலேயும் வாசிக்கணும். 6 सिफात का मुज़ाकरा होगा, 6 நம்பருடைய முஸாக்கராவும் நடக்கும். सिफात पर कहा हम मुत्तकियों का इमाम बनाएंगे। நல்ல சிஃபத்துகளின் மீது சொல்லப்பட்டிருக்கிறது, இவங்களை நாம முத்தகீன்களுடைய இமாமாக ஆக்குவோம். सिफात हमारे घर में आ जाए, हमारे घर वालों में आ जाए। நல்ல சிஃபத்துகள் எங்களையும் வரணும், எங்களோட வீட்டுல உள்ளவங்களுக்கும் வரணும். और मशवरा हो दीन के काम का, सारी दुनिया में कैसे दीन फैले। அதே மாதிரி மஷூராவும் நடக்கணும், வீட்டுல எப்படி தீன் வரணும், முழு உலகத்திலும் எப்படி தீன் பரவும், அதை பத்தி மஷூரா तशकील हो, सब अल्लाह के रास्ते में निकल रहे हो। தஷ்கீலும் நடக்கணும், நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகணும் என்று ये फरिश्ता ऐलान करता है, तुम सब बख्श दिए गए, गुनाहों को नेकियों से बदल दिया गया। மலக்குகள் அறிவிப்பு செய்றாங்க, உங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டு உங்களோட பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்டது என்பதாக மலக்குகள் அறிவிப்பு செய்வாங்க. अमल में आपस में हम सब जमा हुए हैं, अल्लाह मोहब्बत डाल देगा। நாங்க அமல்ல எங்களுக்குள்ளாலோ ஒன்றுபட்டோம் என்றா அல்லாஹ் எங்களுக்கு மத்தியில முஹப்பத் உண்டாகும். हमारे घर नमूने के बन जाएंगे। எங்களோட வீடு அது ஒரு முன்மாதிரியாக ஆகும். लोग कहेंगे सामान कम है लेकिन बरकत बहुत है। இந்த இப்படியான மக்கள் சொல்லுவாங்க, வீட்டுல பொருள்கள் குறைவாக தான் இருக்குது, ஆனா அதிகமான பரக்கத்தா இருக்குது. पैसे कम है लेकिन मोहब्बत और इताअत बहुत है। பணம் மிச்சம் குறைவாக இருக்குது, ஆனா முஹப்பத்தும் இதாஅத்தும் அதிகமாக இருக்குது என்று சொல்லுவாங்க. घर में हया, हिजाब, अदब बहुत है।
வீட்டுக்குள்ளால் ஒவ்வொரு வீட்டிலையும் வெக்க உணர்வு அதே மாதிரி மறைஞ்சி அதாவது மறைவாக இருக்கிறது பர்தாவோட இது அதிகரிக்கும். कुर्बानी इनकी बहुत है, हालांकि आमदनी कम है. வருமானம் மிச்சம் குறைவாக இருக்குது, ஆனா குர்பானி மிச்சம் அதிகமாக ஆகிடும். ज़कात भी देते हैं, हज भी करते हैं, अल्लाह के रास्ते में बैरून भी जाते हैं, आमदनी का बरकत ज्यादा. ஜகாத்தும் கொடுக்கறாங்க, ஹஜ்ஜும் செய்யறாங்க, வெளிநாட்டுக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்றாங்க, வருமானம் மிச்சம் குறைவாக இருக்குது, ஆனா இந்த தியாகங்கள் எல்லாம் நடக்கும். हमारे घर से तमाम औरतें अपनी बच्चियों के साथ हफ्तेवारी तालीम में शरीक हो. அதனால வீட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்கள் அவனோட பெண் பிள்ளைகளோட வாராந்த தாலீம்ல கலந்து கொள்ளணும். बच्ची का ईमान आजमाया जा रहा था, पानी मिला दे, तो वो यूं कह रही थी, अगर उमर नहीं देख रहे, मेरा तुम्हारा और उमर का अल्लाह तो देख रहा है. அந்த மகளுடைய ஈமான் சோதிக்கப்பட்டுச்சு, பால்ல தண்ணியை கொஞ்சம் கலப்போம் என்று அந்த நேரத்துல அந்த மகள் சொல்லிச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்காட்டியும் எங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற உணர்வு அந்த மகளிடத்தில் இருந்துச்சு. इसलिए अपने घर से हफ्तेवारी तालीम में शरीक हो. அதனால எங்க வீட்டில் இருந்து வாராந்த தாலீம்ல கலந்து கொள்ள போகும். 20-25 मकानों के दरमियान में तालीम हो. 20-25 வீடுகளுக்கு ஒரு வாராந்த தாலீம் நடக்கும். उसका मशवरा मस्जिद में होगा. அத பத்திய மஷூரா மஸ்ஜிதில நடக்கும். घर के महरम या कोई जमात बन के उन महरमों को बता दे कि आपके घर की ये जिम्मेदारी है. அந்த மஹல்லாவுடைய அந்த சாத்திகள் சேர்ந்து அந்த எந்த வீட்டுல யாருக்கு என்ன நிகழ்ச்சி போடப்பட்டிருக்குதோ அவங்கள்ட்ட போய் அவங்களை கஷ்ட செஞ்சு போய் அந்த விஷயத்தை எத்தி வைப்பாங்க. महीना सवा महीना 1.5 महीने बाद बयान हो जाएगा. ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு இடையில ஒரு பயான் நடக்கும் ஆண்களுக்கு. तशकील उसमें उनसे ही कहा जाएगा, मर्दों के लिए भी कहो कि तुम अपने घर के मर्दों को भेजो अल्लाह के रास्ते में. அந்த தஷ்கீல்ல சொல்லப்படும் பெண்களுக்கு உங்களோட ஆண்களையும் நீங்க ஆர்வம் ஊட்டுங்க, ஆண்களுக்கும் சொல்லுங்க அவங்க மஸ்ஜிதுக்கு வந்து அவங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகணும் என்று அந்த தஷ்கீல்ல சொல்லப்படும். वो औरतें ये भी आपस में तशकील करें कि औरतें भी अपने महरम के साथ जमातों में जाएं. அங்க பெண்களுக்கு தஷ்கீல்ல சொல்லப்படணும், இங்க வந்திருக்கிற நீங்க அவங்களோட ஆண்களோட அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகுங்க என்று தஷ்கீல் செய்யப்படும். हफ्तेवारी तालीम में अपने घर की सब औरतों को लाएं. வாராந்த घर की बच्चियां हैं, बहनें हैं, सबको लेकर வாராந்த தாலீம்ல எங்க வீட்டுல இருக்கிற எல்லா பெண்களையும் பெரிய புள்ள சின்ன புள்ள எல்லாரும் நாங்க வாராந்த தாலீமை கூட்டி கொண்டு போவோம். अपने घर में तालीम शुरू करें. எங்க வீட்டுல நாங்க தாலீம் ஆரம்பிக்கிறோம். अपने घर में जमात ठहराएं. எங்க ஜமாத்துக்கு எங்க வீட்டுக்கு ஜமாத்தை இஸ்திக்பால் பண்ணி நாங்க எடுக்கணும். जो घर में जमात ठहराएगा इंशाअल्लाह इसके घर में दीन आ जाएगा. எந்த வீட்டுல ஜமாத் தங்க வைக்கப்படுமோ இன்ஷா அல்லாஹ் அந்த வீட்டுக்குள்ளால தீன் வந்துடும். दीन आने में कोई चीज रुकावट नहीं बनेगी. दीन வாரத்துக்கு வேற எதுவும் தடையாக ஆகாது. इधर जमात दाखिल हुई, इधर बेदीनी निकल गई. இங்கால ஜமாத் வந்து நுழைஞ்சிச்சு வீட்டுக்கு, அங்கால தீனுக்கு மாற்றமான விடயங்கள் வெளியாகிடும். अपने घरों से मस्तूरात के साथ जमात में जाना है. எங்கட வீட்டுல இருந்து எங்கட பெண்களோட அல்லாஹ்வுடைய பாதையில நாங்க வெளியாகும். तीसरा महीना तो आखिरी दर्जा है, वरना दरमियान में भी जाएंगे. 3 மாசத்துக்கு ஒருக்க 3 நாள் என்பது இது ஆக கடைசி தரமாக இருக்குது. அப்படி இல்லாட்டி அதுக்கு முன்னால அடிக்கடி எங்களுக்கு 3 நாள் இல்லை. मस्तूरात उनके साथ 2 औरतों के साथ 2 बेटियां. 5 பெண்கள் அவர்களோட இன்னும் 2 திருமணம் செய்யாத பெண்களும் அவங்களோட சேர்ந்து போகலாம். 5 ஜோடிகளும் மேலதிகமாக 2 பேரும் போகலாம். आशरा 3 दफा 3 दिन लगे, अपनी वालिदा के साथ बच्चियां भी अशरे में जाएंगी. शादी से पहले 8-10 दफा अशरा लग जाए. 10 நாள் தன்னுடைய தாயோட 3 நாள் முடிச்ச பெண்களா இருந்தா அந்த குமர பெண்களா இருந்தாலும் தன்னுடைய தாயோட அவங்க 10 நாட்களுக்கு வெளியாகலாம். திருமணத்துக்கு முன்னால 7 தடவை 10 நாள் முடிச்சிடலாம் ஒவ்வொரு வாலிப பெண்ணுக்கும். अशरा लग गया है तो मियां बीवी चिल्ला लगाएंगे या वालिदा के साथ जो शादीशुदा बेटा है. திருமணம் முடிச்சவர்கள் அவங்க அதாவது 10 நாள் முடிச்சிட்டா கணவனும் மனைவியும் சில்லாவுக்கு வெளியாகலாம் அல்லது தன்னுடைய தாயோட வெளியாகலாம். इंशाअल्लाह बैरून में भी जाना है. நீங்க வெளிநாடுகளுக்கும் ஜமாத்துல போங்க. पहली जमात हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम ने मां मस्तूरात बनाई, बैरून की बनाई, जिसमें अपनी बेटी दामाद भी भेजे. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஜமாத் பெண்களுடைய ஜமாத்தாக தயாரிச்சாங்க. தன்னுடைய மகளையும் அனுப்பினாங்க, தன்னுடைய மருமகனையும் அந்த வெளிநாட்டு ஜமாத்துக்கு தயாரிச்சாங்க. और 2 मर्तबा गई है बेटी और दामाद हबशा. ஹபஷாவுக்கு தன்னுடைய மகளும் மருமகனும் 2 தடவைகள் போனாங்க.
देखिए आप जैसे 8 सहाबा दफन है, 7 सहाबियात भी दफन है हबशा में। ஹபஷாவுல 6 பெண்களும் 8 ஆண்களும் அங்க அடக்கப்பட்டிருக்கிறாங்க. उम्मे हराम रजी अल्लाह ताला अन्हा तुर्की के पास साइप्रस में दफन है. அங்க துருக்கிக்கு பக்கத்துல சைப்ரஸ்ல ஹஜ்ரத் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அடக்கப்பட்டிருக்கிறாங்க. कहां दफन है हजरत मुआज इब्न जबल रजी अल्लाह अन्हु की दोनों बीवियां उर्दुन में. ஹஜ்ரத் முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுடைய 2 மனைவிமார்களும் ஜோர்தான்ல அடக்கப்பட்டிருக்கிறாங்க. जैसे सहाबा अल्लाह के रास्ते में, ऐसे सहाबियात भी अल्लाह के रास्ते में. எப்படி சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகினாங்களோ சஹாபி பெண்களும் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகினாங்க. इसलिए बैरून तक की कोशिश करनी हमें सबको इंशाअल्लाह. நாங்க எல்லாரும் வெளிநாடுகளுக்கு பெண்களோட போறதுக்கு நாங்க தயாராகும். मदारिस हो या स्कूल हो, जहां हॉस्टल है वहां भी हम इस निजाम को तालीम के कायम करेंगे. மதரசாக்களாக இருக்கலாம் அல்லது யூனிவர்சிட்டியா இருக்கலாம், எங்க ஹாஸ்டல் இருக்குதோ அங்கேயும் நாங்க இந்த தர்த்தீவை நாங்க உண்டாக்குவோம். अगर बच्चियों का है जिम्मेदारों से मशवरा करके, अगर बच्चों का है तो जिम्मेदारों से मशवरा करके वहां भी तालीम और अमल शुरू करेंगे. பெண் பிள்ளைகளாக இருந்தா அல்லது ஆண் பிள்ளைகள் அவங்களோட விஷயத்தை பொறுப்புதாரிகளோட என்ன செய்யறேன்னு நாங்க மஷூரா பண்ணிக்கொள்ளும். ताकि मस्तूरात में भी, बच्चियों में भी, बच्चों में भी, मर्दों में भी हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम की तीनों तबकों में मेहनत है, मर्दों में भी, औरतों में भी, बच्चों में भी. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முயற்சி இந்த 3 தவகாலையும் இருந்துச்சு. ஆண்கள்லையும் பெண்கள்லையும், வாலிபர்களையும் வாலிப பெண்கள்லையும் சிறுவர்களையும் இவங்க எல்லாருக்கும் மத்தியிலையும் நபியுடைய முயற்சி இருந்துச்சு. हजरत फातिमा की बेटी है ज़ैनब. हजरत फातिमा रज़ियल्लाहु अन्हा उடைய மகள் ज़ैनब रज़ियल्लाहु हजरत फातिमा रज़ियल्लाहु अन्हा ने देखा ज़ैनब अल्लाह का कलाम पढ़ रही है लेकिन सर खुला हुआ है. फातिमा रज़ियल्लाहु अन्हा பார்க்கறாங்க மகள் ज़ैनब குர்ஆன் ஓதி கொண்டிருக்கறாங்க, ஆனா தலை திறந்து இருக்குது. पास में आई हजरत फातिमा रज़ियल्लाहु ताला अन्हा. फातिमा रज़ियल्लाहु अन्हा கிட்ட சமீபத்துக்கு வந்தாங்க. बेटी के सर पे दुपट्टा या चादर रखी. மகளுடைய தலையில ஒரு போர்வை அல்லது முந்தானையை வச்சாங்க. और फिर यूं कहा, बेटी अल्लाह का कलाम है, सब ढक के पढ़ते हैं. சொன்னாங்க, மகளே இது அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன், இத வந்து தலையை மூடிக்கொண்டு தான் ஓதணும் என்று சொன்னாங்க. ऐसे अदब की ये बरकत हुई, कुरैश की औरतों में इनसे बेहतरीन कोई अरबी नहीं बोलती थी. जी, कुरैश की औरतों में इनसे बेहतरीन कोई अरबी नहीं बोलती थी. एक बरकत तो ये हुई. இந்த ஒழுக்கம், இந்த அதபுடைய பரக்கத் எவ்வளவு பெரிய பரக்கத்தா இருந்துச்சுன்னா, குறைஷி அரபிகளுக்கு மத்தியில இந்த பெண்மணி, இந்த ज़ैनब रज़ियल्लाहु अन्हा இவங்களை விட அழகான அரபி பேசக்கூடிய யாரும் இருக்கல. और ऐसी तफसीर कूफे में औरतों के दरमियान बयान करती थी. हजरत अली रजी अल्लाह अन्हु फरमाते थे, बेटी तो ऐसी तफसीर बयान करती है कि अच्छे अच्छे लोग आजिज हैं इससे. எந்த அளவுக்கு கூஃபால அவரோட மகள் ज़ैनब ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தஃப்சீர் செய்யக்கூடியவளாக இருந்தாங்கன்னா மிக அழகான தஃப்சீர் செய்வாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, மகளே நீங்க எவ்வளவு அழகான முறையில தஃப்சீர் செய்றீங்கடா, பெரிய பெரிய அறிவாளிகள் கூட இந்த விளக்கங்களை விட்டு பலகீனமாக செய்ய முடியாம இருக்கிறாங்க. हालांकि हजरत अली रजी अल्लाह अन्हु कोई छोटे-मोटे मुफस्सिर थोड़े ही है. ஆனா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சாதாரண ஒரு முஃபஸ்ஸிராக இருந்தாங்க. हजरत वहाँ इलियासा रहमतुल्लाह अलैह के मलफूज में हज़रत अली रज़ी अल्लाह अन्हु फरमाते हैं, अगर मैं अलहम्द शरीफ की तफसीर लिखूं तो 500 ऊंटों पर उसके दफ्तर लादे जाएंगे. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரோட மல்ஃபூஸாத்துல இருக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் சூரா ஃபாத்திஹாவுடைய தஃப்சீரை எழுத ஆரம்பிச்சா நான் 500 ஒட்டகங்களுக்கு அதனுடைய புத்தகங்கள் எனக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம், அந்த அளவுக்கு தஃப்சீர் எழுதலாம். हालांकि आप फरमाते हैं अली इल्म का दरवाजा है, मैं इल्म का शहर हूं. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் இல்முடைய ஊராக கோட்டையாக இருக்கிறேன், அதனுடைய கதவாக அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. इसलिए बच्चों को भी हमें निगरानी करनी है. हुक्म है बच्चों की नमाज की निगरानी करो. அதனால எங்களோட பிள்ளைகளுடைய விஷயத்தை நாம கவனிச்சு கொள்ளணும். எங்களோட பிள்ளைகளுடைய தொழுகையை கவனிக்குமாறு கட்டளையிடப்பட்டு हज़रत ज़ुबैर रज़ी अल्लाह अन्हु ने बेटे से कहा, अब्दुल्लाह से, कल मुझे ऐसा लग रहा तो शहीद हो जाऊंगा. ஹஜ்ரத் ज़ுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுல சொல்றாங்க, நான் நினைக்கிறேன் நாளைக்கு நான் ஷஹீத் ஆயிடும் போலன்னு. जो कर्जा है अदा कर देना. என்ன கடன் இருக்குதோ நீங்க பொறுப்பெடுத்து அதை நிறைவேற்ற சொன்னாங்க. और जहां अगर तुम्हारे कोई मुश्किल मालूम हो तो यूं कहना, है ज़ुबैर के मौला काम नहीं हो रहा. சொன்னாங்க, மகனிடத்துல உங்களுக்கு ஏதாவது கஷ்டமான ஒரு நிலைமை
வந்தா நீங்க அல்லாஹ்விடத்துல கையேந்துங்க. ஜுபைருடைய எஜமானனே எனக்கு இன்ன பிரச்சனையா இருக்குது என்று என்னைய சொல்லி அல்லாஹ்விடத்துல கேளு. अगले दिन अब्बा तो शहीद हो गए. அடுத்த நாள் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டா, ஷஹீத் ஆயினா. जब कर्जा जोड़ा 80 लाख का था. கடன்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தா 80 லட்சம் கடன் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. और जब जमीन जायदाद जोड़ी तो 25 लाख की थी. அவருடைய பொருட்கள் வருமானம் அந்த நிலங்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தா 25 லட்சத்துக்கு இருந்துச்சு. मसला है वो इसलिए नहीं कर्जा हुआ था, मकान बनाया था, बिया किए थे. அவங்கள அந்த மாளிகையை கட்டுறதுக்கும் மூட கட்டுறதுக்காக வேண்டி வல்ல கடன் எடுத்திருந்தாங்க. लोग अमानत रख के जाते थे. மக்கள் இவங்கள்ட்ட வந்து அமானிதமாக பணத்தை கொடுத்தாங்க. से कहते अमानत रखने की जगह नहीं है, जब चाहिए हो आके ले लेना. वो से खर्च कर देते अल्लाह के नाम पे. அவங்க சொன்னாங்க இங்க என்கிட்ட அமானத்தை வைக்கிறதுக்கு வேற இடம் இல்ல, பாதுகாப்பான எப்ப தேவையோ வந்து எடுத்துக்கொண்டு போங்க. இவங்க அந்த பணத்தை எடுத்து அல்லாஹ்வோட பாதையில செலவழிச்சாங்க. हमारे कांदले के बहुत बड़े आलिम गुजरे जो हजरत जी के नाना के भाई थे, मौलाना इफ्तिखारुल हसन साहब. फरमाते थे इमाम बुखारी रहमतुल्लाह अलैह ने उन्वान कायम किया है बुखारी शरीफ में, गाजी की हरकत में बरकत है. उसके नीचे इस वाक़े को बयान किया है, जब उन्होंने बेचा इतनी बरकत हुई जो 25 लाख का था 6.25 करोड़ का बिका उस समय. 6.25 करोड़ का. जी. அப்ப மௌலானா சாத் சாஹிபுடைய அப்பாவுடைய சகோதரர் இஃப்திகாருல் ஹசன் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க காந்தலால இருந்தாங்க. அவங்க எழுதின அந்த கிதாபுல அவங்க எழுதியிருக்கிறாங்க, இந்த சம்பவத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த கடனை அடைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட இருந்த பொருள்கள்ல காணி பூமியில எவ்வளவு பரக்கத் செஞ்சான்டா, கிட்டத்தட்ட 6 கோடி பொறுமதியான பரக்கத் அல்லாஹ் தஆலா செஞ்சான். इसलिए बच्चों की भी निगरानी करनी है, नमाज की, तालीम की, अमल की. அதனால பிள்ளைகளுடைய அவங்களோட விஷயங்களை நாங்க தர்பியத் பண்ணணும். அமல்ல, தொழுகையில, தாலீம இதை நாங்க கண்காணிக்கணும். अरबी तालीम वाले हर जुमरात जुमा देंगे राह खुदा में. மதரசாவுடைய மாணவர்கள் ஒவ்வொரு ஜுமராத்திலையும் அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகுவாங்க. स्कूल कॉलेज वाले 3 इतवार देंगे और 1 इतवार मस्जिद के अमल में देंगे. அவங்க யூனிவர்சிட்டியுடைய காலேஜுடைய மாணவர்கள் 3 ஞாயிற்றுக்கிழமைகளை அவங்க மஸ்ஜிதுக்காக வேண்டி கொடுப்பாங்க. बच्चियां अपनी वालिदा के साथ तालीम में शरीक होंगी और अल्लाह के रास्ते में जाएंगी. பெண் பிள்ளைகள் தன்னுடைய தாயோட வாராந்த தாலீம்ல கலந்து கொள்வாங்க. அதே மாதிரி தன்னுடைய தாயோட அல்லாஹ்வோட பாதையில வெளியாகுவாங்க. अपने मामूलात बहुत एहतमाम से पूरे करने हैं. कुरान पाक की तिलावत, तस्बीह, तिलावत, दुआ, अस्कार मसनूना का एहतमाम और हर काम में हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम का पाकीज़ा तरीका. அதே மாதிரி எங்களோட சொந்த அமல்களையும் நாங்க பேணுதலாக இருக்கணும். குர்ஆனுடைய திலாவத்துல, காலமான சிக்கர்ல, துஆல, தஸ்பீஹாத்துல, இந்த ஓத வேண்டிய அவுராதுகள்ல, இவைகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சுன்னத்தை பேணுதலாக செய்யறதுல இந்த நாளாந்த அமல்களையும் நாங்க பேணுதலாக இருக்கணும். खास तौर पर अपनी माशरत को हमें सुन्नत पर लाना है. அதே மாதிரி எங்களோட முஆஷரத்தை, குடும்ப வாழ்க்கைய சுன்னத்துக்கு தோதுவாக ஆக்கணும். 100 साल अगियार ने सोचा था इस्लाम जिंदगियों से कैसे निकलेगा. 100 வருஷங்கள் அந்நியர்கள் யோசிச்சாங்க முஸ்லிம்களோட வாழ்க்கையில இருந்து இஸ்லாத்தை நாங்க எப்படி வெளியாக்கலாம். फिर ये तय किया था माशरा बदल दो. பிறகு அவங்க முடிவு செஞ்சாங்க இவங்களோட முஆஷரத்தை மாத்தினது எல்லாம் நடந்தது. माशरत जो है इस्लामी माशरत ये हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम ने कायम की थी. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை, இஸ்லாமிய முஆஷரத்தை உண்டாக்கி இருக்காங்க. सादगी की माशरत, सादगी, நடுத்தரமான சாதாரண வாழ்க்கை முஆஷரத், हया की माशरत, வெக்கத்துடைய வாழ்க்கை, ताउन की माशरत, ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய முஆஷரத், की माशरत, மற்றவங்களுக்கு நாங்க உதவி செய்யக்கூடிய, இறக்கப்படக்கூடிய முஆஷரத். आपने माशरत कायम किया. मुजाहदे की माशरत, முஜாஹதாவுடைய முஆஷரத், இந்த எல்லா முஆஷரத்தையும் நபி உண்டாக்கினார். इसलिए अपने कपड़े में, अपने खाने में, अपने रहन सहन में हजरत मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम की माशरत लानी है. அதனால எங்களோட ஆடையில, எங்களோட சாப்பாட்டுல, எங்களோட நடவுல, பாவன எல்லாத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஆஷரத்தை நாம் உண்டாக்குவோம். कयामत के दिन उसी के साथ होगा जिसकी मुशाबहत इख्तियार करेगा. நாங்க யாருக்கு ஒப்பாக உலகத்துல வாழ்க்கையை நாங்க தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்களோட தான் எங்களோட ஹஷர் கயாமத்தை எழுப்பப்படுவோம். इसकी हमें कोशिश करके अपने घर में माशरत लानी है. இதுக்காக நாங்க முயற்சி செஞ்சு எங்களோட வீடுகள்ல இந்த நல்ல முஆஷரத்தை உண்டாக்குவோம். एक मेरे बुजुर्गों अपनी मस्जिद के मशवरे में शरीक रहना है. அடுத்த விஷயம் எங்களோட மஸ்ஜித்ல நடக்கிற மஷூரால நாங்க கலந்து கொள்வோம். अपने हल्के में शरीक रहना है. हल्काவுடைய மஷூரால கலந்து जो கொள்வோம். आपका
जोन एरिया का मशवरा है, जो आपकी तरतीब है सरा मशवरे से उसमें शरीक रहना। அதே மாதிரி எங்க தர்த்தீப்ல ஏரியாவுடைய ஜோனுடைய என்னென்ன மஷூராக்கள் இருக்குதோ எல்லா மஷூராக்கள்லயும் நாங்க கலந்து கொள்வோம். पहले शैतान मशवरे से काटता है, ஆரம்பத்துல ஷைத்தான் எங்களை மஷூரால இருந்து தான் தூரமாக்குவான், துண்டிப்பான். फिक्र से काटता है, பிறகு எங்களை கவலையை துண்டிப்பான். फिर अमल से काटता है, பிறகு அமல்லே எங்களை துண்டிப்பான். फिर नमाज पे भी हमला कर देता है, பிறகு எங்களை தொழுகையிலே தாக்கத்தை உண்டாக்குவான். इसलिए हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम बावजूद इसके कि अल्लाह और उसके रसूल को मशवरे की जरूरत नहीं है, लेकिन आप मशवरा फरमाते थे। நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் நபி அவர்களுக்கும் மஷூராவுடைய எந்த தேவையும் இல்லை. அப்படி இருந்தும் கூட நபி அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்து மஷூரா செய்வாங்க. एक ही आयत में नमाज मशवरा दोनों बयान किए हैं. ஒரே ஆயத்துல தொழுகையோட மஷூராவை சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்றார். नमाज भी इज्तिमाइयत दिखाती है, मशवरा भी इज्तिमाइयत कायम करता है. தொழுகையும் இஜ்திமாஇயத் ஒற்றுமையை காட்டுது, அதே மாதிரி மஷூராவும் இஜ்திமாஇயத் எங்களுக்கு எடுத்து காட்டுது. खुलफाए राशिदीन ने भी इसकी रियायत फरमाई. खुलफाए राशिदीன்களும் இந்த விஷயத்துல கவனம் செலுத்தினாங்க. हम लोगों की माल चीजों से मुस्तगनी है, लेकिन उनकी सलाहियत से मुस्तगनी नहीं है. நாங்க மற்றவர்களுடைய பொருள் பணத்திலிருந்து தேவையற்றவர்களாக தான் எப்பவும் நாங்க இருப்போம். ஆனா அவங்கள்ட்ட இருக்கிற தகமைகள்ல இருந்து நாங்க தேவையற்றவர்களாக இருக்க மாட்டோம். तो हर ईमान वाले को मशवरे में शरीक करेंगे. நாங்க ஒவ்வொரு ஈமான் உள்ளவர்களையும் மஷூரால நாங்க கூட்டாக உட்கார வைப்போம். हर एक को दावत दे के अमल में शरीक करेंगे. ஒவ்வொருத்தருக்கும் தாவத் கொடுத்து அமல்ல நாங்க சேர்ப்போம். हज़रत उमर रज़ी अल्लाह अन्हु एक मजूसी था या यहूदी या ईसा गैर है जो हिसाब किताब बहुत अच्छा जानता था, लेकिन हज़रत उमर रज़ी अल्लाह अन्हु फरमाते थे अगर ये ईमान हिदायत कबूल कर ले तो मैं इसे अपना सीए बना लूंगा, खास काम में हिसाब किताब में रख लूंगा. हज़रत उमर रज़ी अल्लाह अन्हु அவங்க பார்த்தாங்க, ஒரு அந்நியர், ஒரு யஹூதியோ நஸ்ரானியோ மஜூசி யாரோ ஒரு அந்நியராக இருந்தாரு. அவரு நல்ல கணக்கு வழக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இவரு நல்ல கணக்கெல்லாம் தெரியும், இவரு ஹிதாயத்து கிடைச்சு இஸ்லாத்துக்கு வந்தா என்ன விசேஷமான கணக்காளராக நான் இவரை வச்சிருப்பேன் என்பதாக சொன்னாங்க. आप अलैहिस्सलाम हज़रत खालिद रज़ी अल्लाह अन्हु के भाई से फरमा रहे थे, क्या बात है खालिद आते नहीं है, हम तो उन्हें बड़ा अक्लमंद ख्याल करते हैं, अगर आ जाए तो हम तो उनको आगे ही रखेंगे. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் खालिद इब्न वलीद ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரனை பார்த்து சொன்னாங்க, உங்களுடைய சகோதரர் खालिद எவ்வளவு நல்ல புத்திசாலி, ஏன் அவர் எங்கள்கிட்ட வராம இருக்கிறார், அவர் எங்கள்கிட்ட வந்தா நாங்க அவர் எல்லா விஷயத்திலே முன்னுக்காக்கி நாங்க வைப்போம் என்று சொன்னோம். हज़रत मौलाना यासर रहमतुल्लाह अलैह ने ऐसे लोगों को जिन्हें लोटे रखने नहीं आते थे, मशवरा कहना नहीं आता था, नमाज कहनी नहीं आती थी, उन्हें अपना साथी बना के काम किया है. ஹஜ்ரத் இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு சாதாரண அப்பாவி மக்கள், அவங்களுக்கு ஒரு லோட்டாவை எப்படி வைக்கணும் என்று தெரியா, தாவத்திலே ஒன்றும் தெரியா, ஒழுங்கா பேச தெரியா, இந்த கஷ்ட பத்தி ஒன்றுமே தெரியா, அவங்க எல்லாரையும் இணைச்சி கொண்டு அணைச்சி கொண்டு அவங்களோட மஷூரா செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அவங்களை இணைச்சி கொண்டு எடுத்துக்கொண்டு இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹ் வேலை செஞ்சாங்க. मिस्र के जामे अजहर के शेख मियाजी मेहराब साहब को शेखुल हिंद कह रहे थे. மியாஜி மெஹராப் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்த்து மிஸ்ருடைய ஜாமியா மஸ்ஜிதுடைய ஜாமியா அஸ்ஹருடைய அந்த ஷேக் வந்து இவரை சொல்றாரு, இந்தியாவுடைய ஷேகுல் ஹிந்த், இந்தியாவுடைய பெரிய ஷேக் என்பதாக மியாஜி மெஹராப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி इनका बयान सुनेंगे शेखुल हिंद का. அந்த பெரியார் சொன்னாரு, இந்த ஷேகுல் ஹிந்துடைய பயானை நாங்க கேட்போம். थे मियां जी और जामिया अजहर के शेख कह रहे थे शेखुल हिंद है. இந்த மியாஜி எவ்வளவு சாதாரண ஆள், ஆனா ஜாமியா அஸ்ஹருடைய மிகப்பெரிய ஷேக் சொல்றாரு ஷேகுல் ஹிந்த். इसलिए सबको अपने मशवरे में शरीक करो. அதனால எல்லாரையும் எங்கட மஷூரால நாங்க உட்கார வைப்போம். जिनसे हम मशवरा नहीं लेते उनसे हम काम क्या लेंगे. யார்கிட்ட எங்களுக்கு மஷூராவே எடுக்கலாம இருக்குதோ நாங்க எப்படி அவங்கள்ட்ட வேற எடுக்கணும். इसलिए अपने एक और जो अपने मशवरे हैं हल्के के जोन में उसमें शरीक रहो, जो मशवरा है आपका. அதனால எங்க என்னென்ன மஷூரா ஹல்காவுடைய ஜோன் ஏரியாவுடைய எல்லா மஷூராலையும் நாம கலந்து கொள்வோம். मशवरे से इताअत आती है, मशवरे से इज्तिमाइयत आती है. மஷூராவின் மூலமாக இதாஅத் உண்டாகுது, மஷூராவின் மூலமாக இஜ்திமாஇயத் உண்டாகுது. मशवरे से इस्तेदादें इस्तेमाल होती हैं, वरना सलाहियतें सड़ जाएंगी, जाया हो जाएंगी. மஷூரா செய்யறதுனால ஒவ்வொருத்தருடைய தகமைகள் தகுதிகள் பாவிக்கப்படுவது, மஷூரா செய்யாததுனால அவங்களோட தகமைகள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தகுதிகள் எல்லாம் அது அப்படியே இல்லாமல் ஆகி போகும். साथियों की कदर करेगा अल्लाह उसका आमना बढ़ा देगा.
யாரு எங்களோட இருக்கிற சாத்திகளை கண்ணியப்படுத்துவாங்களோ அவங்களோட மக்களை எண்ணிக்கை எல்லாம் அதிகரிப்பான். एक अपना हफ्तेवारी शब गुजारी में शरीक होना है. அதே மாதிரி எங்களோட வாராந்த நடக்கக்கூடிய ஜும்மராத்துல நாங்க கலந்து கொள்ளும். अंबिया शबे जुमा का इंतजार करते थे दुआ के लिए. நபிமார்கள் வியாழக்கிழமை இரவு துஆ கேட்கிறதுக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम ने दुआ के लिए जुमेरात की रात पसंद की. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுக்காக ஜுமராத்துடைய இரவு அவங்க விரும்பி இருந்தாங்க. उमर इब्न हशाम या उमर इब्न खत्ताब में से किसी को हिदायत दे के इस्लाम को कुव्वत दे दे. நபி அவங்க துஆ கேட்டாங்க, இந்த உமர் இப்னு ஹிஷாம் அல்லது உமர் இப்னு கத்தாப் இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக என்று வியாழக்கிழமை இரவு தான் துஆ கேட்டாங்க. एक ताबई फरमाते हैं मैं अब्दुल्लाह इब्न मसूद रज़ी अल्लाह अन्हु के पास 1 साल तक हर जुमेरात में जाता रहा. ஒரு தாபி சொல்றாரு, நான் ஒரு வருஷம் பூர்த்தியாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல இந்த ஜுமராத்துடைய இரவை நான் போய் கொண்டிருந்தேன். मैंने कभी ये कहते हुए नहीं सुना कि फरमाया रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम ने, बल्कि अगर कभी जुबान पर आ जाता था तो कहते थे या तो ये फरमाया या इससे कुछ कम फरमाया या इससे कुछ ज्यादा फरमाया. சொல்றாங்க, ஒரு வருஷம் நான் அவங்களோட இருந்தேன். எப்பவுமே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க என்று சொல்றது நான் கேட்கவே இல்லை. மாறாக எப்படி சொல்லுவாங்கடா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க இப்படி சொல்லிப்பாங்க, அல்லது இத கொஞ்சம் கூட சொல்லிப்பாங்க, அல்லது இத கொஞ்சம் குறைய சொல்லிப்பாங்க, அப்படிதான் நாம சொல்லுவாங்க. हजरत उम्मे सलमा रजी अल्लाह अन्हा फरमाती हैं, जब तक लोग बड़ों से दीन को लेते रहेंगे खैर पर रहेंगे. ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எப்ப மக்கள் இந்த விடயங்களை அதாவது நலவுகளை எடுத்துக்கொண்டிருப்பாங்க, அதாவது மக்கள் अपने बड़ों से दीन को लेते रहेंगे, பெரியார்களிடத்திலிருந்து தீனை எப்ப எடுப்பாங்களோ அவங்க எப்பொழுதுமே ஹைர்ல இருப்பாங்க என்று சொல்லுவாங்க. हजरत मौलाना इलियास साहब रहमतुल्लाह अलैहि नव्वरल्लाहु मरकदहु फरमाते थे, मैं दिल्ली वालों से कहता हूं एक रात दीन की फिक्र के लिए यहां जमा हो जाया करें. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, நான் அந்த டெல்லியுடைய சகோதரர்களிடத்துல சொல்றேன், நீங்க வாரத்துல ஒரு நாள் இந்த ஃபிக்ர் எடுத்துக்கொண்டு இந்த மஸ்ஜித்ல வந்து சேருங்க என்பதாக நான் சொல்றேன். हजरत मौलाना मोहम्मद यूसुफ साहब रहमतुल्लाह अलैहि फरमाते थे, जो असर से इशराक अपने खाने बिस्तर के साथ जमा होगा, अल्लाह रब्बुल इज्जत अपनी मस्जिद की जमात अपना खाना बिस्तर अल्लाह इसे बगैर असबाब के मुल्कों में ले जाएगा. ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த ஜுமராத்துடைய விஷயத்துல சொல்லுவாங்க, யார் அசர்ல இருந்து அடுத்த நாள் இஷ்ராக் வரைக்கும் தன்னுடைய படுக்கையோட தன்னுடைய சாப்பாடோட வந்து இந்த ஜுமராத்துல கலந்து கொள்வாங்களோ பேணுதலாக அவர்களை எந்த அஸ்பாபும் இல்லாம அல்லாஹ் வெளிநாடுகளுக்கு அல்லாஹ் அனுப்புவான் என்பதா. जिस अमल की मेहनत छूट जाएगी उस अमल की हकीकत निकल जाएगी. எந்த அமலுடைய முயற்சி இல்லாமல் ஆகுமோ அந்த அமலுடைய ஹகீகத் என்பது வெளியாகும். और उसमें रस्मियत आ जाएगी. அது வந்து சடங்காக ஆகும். रस्मियत का असर नहीं होता, सुन्नत का असर होता है. சடங்காக செய்யறதுல அசர் உண்டாகாது, சுன்னத்தின் மீதுல தான் அசர் உண்டாகும். सुबह से असर तक अपनी मस्जिद की जमात की खुशामद दरामद करो और असर से इशराक तक के लिए अपने मराकिज में लाएं. சுபவுல இருந்து அசர் வரைக்கும் எங்களோட மஹல்லா சாத்திகளை நாங்க கெஞ்சி பேசி அணைச்சி கொண்டு அவங்களை நாங்க இப்படியாவது கொண்டு வந்து பிறகு அசர்ல இருந்து அடுத்த நாள் இஷ்ராக் வரைக்கும் ஜுமராத்துல கலந்து கொள்ள வைக்கும். अगर हम शबे जुमा में नहीं लाए तो साथियों को 4 महीने की तशकील करना मुश्किल हो जाएगा. சாத்திகளை நாங்க ஜுமராத்துக்காக வேண்டி கொண்டு அழைச்சி கொண்டு வரலண்டா அவங்கள 4 மாசங்களுக்கு தஷ்கீல் பண்றது கஷ்டமாகிடும். अहलुल्लाह फरमाते हैं, अगर तुमने तशकील पर खुशामद दरामद न की और उसको यूं ही छोड़ दिया तो तुमने उसकी सलाहियत को बातिल के हवाले कर दिया. நேசர்கள் சொல்றாங்க, நீங்க மக்களை நீங்க தீனுக்காக வேண்டி தஷ்கீல் பண்றதை விட்டுட்டீங்கன்னா அவங்க சுன்னத்தில இருந்து தீன்ல இருந்து தூரமாகிடுவாங்க என்பதாக சொல்றாங்க. उसकी सलाहियत को बातिल के हवाले कर दिया. நீங்க அவர்களுடைய தகமைகளை பாத்தில்ல கையில ஒப்படைச்சிடுவீங்கன்னு சொல்றாங்க. इसलिए अपनी शबगुजारी में अपने अमले को लाए ताकि हिफाजत से रहे. அதனால எங்களோட சகோதரர் எங்களோட சாத்திகளை ஜுமராத்துக்காக வேண்டி நாம கொண்டு வரணும், இணைக்கணும் என்ற அவனோட தகமைகள் பாதுகாக்கப்படுறதுக்காக. आम के बाग होते हैं, आम के बाग की छोटी छोटी आमी को तोते भी कुतर देते हैं अगर उनकी हिफाजत न की जाए. அந்த சொல்றாங்க, மாங்காவுடைய தோட்டம் இருக்குது, அதுல சின்ன சின்ன பூச்சி புழுக்கள் வந்து அந்த மாங்காக்களை பாதுகாக்கலன்னா இந்த பூச்சி புழுக்கள் வந்து அதை சாப்பிட்டு அதை நாசமாக்கிடும். अगर हमने साथियों की फिक्र न करी
कौन सा तोता किसे कुतर दे कुछ कहा नहीं जा सकता। எங்கட சாத்திகளை நாம பாதுகாக்கலன்னா எந்த புழு பூச்சிகள் வந்து எங்கட சாத்திகளை நாசமாக்கிடுமோ தெரியாது। अंदर से जख्मी हो जाएगा, हमें पता भी नहीं चलेगा। உள்ளால அவங்க காயப்படுத்தப்படுவாங்க, எங்களுக்கு விளங்கவே விளங்காது। एक अपनी माहाना जोड़ जो अपने हलकों के या जोन के जो आप हजरात ने जो माहाना जोड़ तय किए हैं दरमियान की मस्जिद में 2.5-3 घंटे के लिए जमा होना, எங்கட மாहाना जोड़ है। மாதாந்த ஜோடு இஜ்திமா இருக்குது। மாதாந்தம் இதுல நாங்க எப்படி மஷூரா பண்றோமோ, ஹல்கா வாரியாவா எப்படி மஷூரா பண்றோமோ அதுல குறிப்பிட்டவர்கள் சேர்ந்து 2-2.5 மணித்தியாலங்களுக்காக வேண்டி ஜோடு செய்யும்। 2.5-3 घंटे के लिए इस मस्जिद में जमा होना, हर कलमा ला इलाहा इल्लल्लाह मुहम्मद रसूलुल्लाह पढ़ने वाले को जमा करना। அந்த 2.5-3 மணித்தியாலங்களுக்கு மஸ்ஜித்ல உட்கார அந்த நிகழ்ச்சி நடக்கணும்। கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த 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 ஜோடுக்காக வேண்டி அழைக்கப்படும்। 4 काम है दोनों, ये भी माहौल में लाने के लिए है। இதுமே சொல்லப்பட்டீங்கன்னா அந்த மஸ்ஜிதுடைய மாஹௌல்ல கொண்டு வரதுக்கு தான் சொல்லப்பட்டீங்க। अगर आमाल के माहौल में, आमाल दावत के माहौल में नहीं आए तो शैतान और नफ्स और बुरा माहौल उछक लेगा। அமலுடைய மாஹௌல்ல அவர்களை கொண்டு வரலன்னா ஷைத்தான் அந்த மாஹௌல்ல இருந்து அவர்களை வெளியே உண்டாக்கி அவர்களை நாசப்படுத்திடுவான்। 4 काम माहाना जोड़ में है, 4 ही काम शब गुजारी में है। மாதாந்த ஜோட்ல 4 விடயங்கள் செய்யணும்। அதே மாதிரி ஜுமராத்துடைய இரவையிலே 4 விடயங்கள் செய்யும்। हाजिरी अफराद की भी मस्जिद की भी, அதாவது வந்திருக்கிறவங்கள கணக்கெடுக்கிறது, நபர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க என்பதும் என்னென்ன மஸ்ஜிதில இருந்து வந்திருக்கிறாங்க இந்த 2 விஷயத்துடைய அந்த அந்த வரவு எடுக்கணும்। कारगुजारी, அடுத்தது கார்குசாரி கேட்கணும்। कारगुजारी की रोशनी में तरगीब की बात, கார்குசாரியுடைய வெளிச்சத்துல தர்கீபுடைய விஷயங்கள் சொல்லப்படும்। தர்கீப் अज़ाइम के हल्के, அஸாயிமுடைய ஹல்காக்கள் போடணும்। 1-2 के सुन लो माहाना जोड़ में, எல்லார்ட்டையும் இல்லாட்டி மாதாந்த ஜோட்ல ஒருத்தர் 2 பேர்ட்டையாவது நாங்க கார்குசாரி கேட்கணும்। और हयातुस सहाबा साल लगाए हो उलमा इकराम पढ़ेंगे, வருஷம் முடிச்ச உலமாக்கள் ஹயாத்து சஹாபா வாசிப்பாங்க। हर उन्वान हयातुस सहाबा का इल्हामी है जो दाई की सिफात में से है। ஒவ்வொரு ஹயாத்து சஹாபாவுடைய ஒவ்வொரு தலையங்கங்களும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உதிப்பாக போடப்பட்டது। தாயிக்கு தேவையான சகல விடயங்களும் ஹயாத்து சஹாபாவுக்குள்ள मुजाहिदे से शुरू किया है, नुसरत मदद पर मुकम्मल किया है। ஈமான கொண்டு தாத்த கொண்டு அவங்க ஆரம்பிச்சாங்க। அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவியை கொண்டு அந்த கிதாபு முடிக்கப்பட்டி। உலமா இக்ராம் அரபி ज़ुबान में हयातुस सहाबा पढ़ेंगे, फिर अपनी मकामी ज़ुबान में तर्जुमा करेंगे। உலமாக்கள் அரபியில ஹயாத்து சஹாபா வாசிச்சு அது அவனோட பாஷையில அதை தர்ஜுமா செய்வாங்க। बस एक फर्क है दोनों में, खाने बिस्तर के साथ और आराम करेंगे अपने मराकिज में जो रात में इस 2.5-3 घंटे में ना आराम, ना खाना, ना नाश्ता, ना बिस्तर, कुछ भी नहीं। இந்த மாதாந்த ஜோட்லயும் ஜும்மராத்திலயும் 4 விஷயங்கள் நடக்கும்। ஆனா வித்தியாசம் என்னன்னா ஜும்மராத்துல வந்து சாப்பாடு படுக்கையோட போய் இரவு அங்க தங்கப்படும், அங்க சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க। ஆனா மாதாந்த ஜோட்ல தூங்குறதும் இல்ல, சாப்பிடுறதும் இல்ல, நாஷ்டாவும் இல்ல, இந்த சாப்பாட்டுடைய ஒன்றும் ஏற்பாடு இல்ல। இவைகள் இல்லாம தான் மாதாந்த ஜோட் நடக்கும்। कदीमात के जोड़ में 3 दिन 3 दफा लगाई हुई बहनें, अशरा लगाई हुई, चिल्ला लगाई हुई, 2 महीने लगाई हुई, 35-40 के दरमियान में मैं महरम की जमा होंगी। அதே மாதிரி 6 மாதத்துடைய பெண்களுடைய அந்த ஜோடுல 3 நாள் முடிச்ச 3 தடவை 3 நாள் முடித்த பெண்கள், அதே மாதிரி 10 நாள் சில்லா 2 மாதம் முடித்த பெண்கள், இவங்க எல்லாரும் 30-35 பேர் சேர்ற அளவுக்கு ஒரு இடத்துல அவங்க ஒன்று சேருவாங்க। उसकी तफसील सुबह आ गई है माशाअल्लाह। 35-40 பேர் சேருவாங்க। இத பத்தி விரிவான விஷயங்கள் காலையில சொல்லப்பட்டது। वो भी 2.5-3 घंटे के लिए जमा होना है। அதுவும் 2.5-3 மணித்தியாலங்களுக்காக வேண்டி ஒன்று சேருவாங்க। नाश्ता इसमें भी नहीं, அதுலயும் நாஷ்டாவோ சாப்பாடோ ஒன்றும் இல்ல। मुंतखब हदीस से तालीम, முன்தகப் ஹதீஸுடைய தாலீம் வாசிக்கப்படும்। रास्ते के निकलने के फज़ाइल, அல்லாஹ்வுடைய பாதையிலே வெளியாகிறதுடைய சிறப்பு। उसके बाद तरगीब, அதுக்கு பின்னால தர்கீபுடைய தர்கீப் செய்யப்படும்। ஜமாத் பந்தி, ஜமாத் அமைக்கப்படும்। நாம் सुना देना मस्तूरात को, பெண்களுக்கும் அந்த லிஸ்ட் வந்து வாசிக்கப்படும்। उसके बाद मकामी काम, அதுக்கு பின்னால மகாமி அமல்களை பத்தி அவங்களுக்கு விளங்கப்படுத்தப்படும்। बच्चों को हर एक को दावत देंगी, बच्चों की तरबियत करेंगी, हफ्तेवारी तालीम में शरीक होंगी, अपनी तरकीबें बनाएंगी, सब मकामी काम। அதே மாதிரி வீட்டுடைய அந்த மகாமி அமல்கள், பெண்களுடைய அமல்கள், ஒவ்வொருத்தருக்கும் தாவத் கொடுக்கிறது, தஷ்கீல் பண்றது, பெண்கள் வாராந்த தாலீம் அழைச்சி கொண்டு போறது, இந்த பெண்களுடைய இந்த உசூல் விஷயங்கள் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படும்। बस भाई ये सारा काम हमें अखलाक के साथ करना है।
எல்லா அமல்களையும் நல்ல அஹ்லாக்கோடு நாம செய்வோம். क़यामत के दिन सबसे भारी अमल रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम का अखलाक होगा. கியாமத்துடைய நாளையில ஆக பாரமான அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட அஹ்லாக்காக பண்ணணும். और दुनिया में बहुत सारे हालात अखलाक की बरकत से हट जाते हैं. உலகத்துல அதிகமான நிலைமைகள் ஹாலாத்துகள் நல்ல அஹ்லாக்கின் மூலமாக அந்த பயங்கரமான நிலைமைகள் இல்லாமல் ஆகுது. दूसरों की बुराई में भलाई तलाश करना अखलाक है. மற்றவர்களுடைய குறைகளுக்குள்ளாலையும் நலவுகளை தேடுறது இது நல்ல அஹ்லாக்காக. दूसरे की कमियों में बुराइयों में अच्छाई तलाश करना इसका नाम अखलाक है. மற்றவர்களுடைய குறைகள்ல அவர்களுடைய மோசமான தன்மைகளுக்குள்ளால நலவுகளை தேடுறது இது நல்ல குணமாகும். और अपनी अच्छाइयों में कमी तलाश करना इसका नाम इखलास है. எங்கட நல்ல காரியங்கள் நாங்க செய்யக்கூடிய நலவுகள் அதுக்குள்ளாலையும் என்னென்ன குறை இருக்குது என்று நாங்க எங்களே பத்தி தேடுறது இது இஹ்லாஸுடைய அடையாளமாகும். इखलास वाले हिदायत के चिराग हैं. இஹ்லாஸ் உள்ளவர்கள் ஹிதாயத்துடைய வெளிச்சங்களாக இருக்கிறார்கள். इखलास की बरकत से फितने कट जाते हैं. இஹ்லாஸுடைய बरकத்தினால ஃபித்னாக்கள் இல்லாமல் ஆகுது. तीन बातें अल्लाह की मदद लाती हैं. மூணு காரியங்கள் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வருது. தாவத் इत्तिबाए सुन्नत சுன்னத்தை பின்பற்றுறது और इज्तिमाइयत எங்களுக்குள்ளால ஒற்றுமையாக இருக்கு. ये सब काम इज्तिमाइयत को लाने के लिए है. இந்த எல்லா காரியங்களும் இந்த இஜ்திமாயியத் ஒற்றுமை உண்டாக்குறது. अपने घरों में जमात ठहराना. எங்களோட வீட்டுல நாங்க பெண்களுடைய ஜமாத் எங்களோட வீட்டுக்கு நாங்க எடுக்கணும். अपनी मस्जिदों में जमात की खिदमत नुसरत करना. எங்களோட மஸ்ஜிதுல இருக்கக்கூடிய ஜமாத்துகளுக்கு நாங்க நுஸ்ரத் செய்யணும். नुसरत कहते हैं दीन की खेती में पानी पहुंचाने को. நுஸ்ரத் என்றது தீனுடைய தோட்டத்துல தண்ணி ஊத்துறதுக்கு பேர் தான் நுஸ்ரத்தாக இருக்கு. नुसरत ऐसी बरकत है कि अल्लाह ताला ने सारी दुनिया में काम मदीने से पहुंचा दिया. நுஸ்ரத் எவ்வளவு பரக்கத்துடைய காரியம் என்றா அதன் மூலமாகத்தான் முழு மதீனாலையும் அல்லாஹ் தீனை கொண்டு போய் சேர்த்தார். और ये सिफत अंसार की बयान कर रहे थे मेहमान आने वाले. இந்த நல்ல சிஃபத் அன்சாரிகள் இருந்த இந்த நல்ல சிஃபத்தை வரக்கூடிய விருந்தாளிகள் அன்சாரிகளை பத்தி சொன்னாங்க. हमें खाने खिलाए गरम गरम. எங்களுக்கு சுட சுட சாப்பாடு ஊட்டினார்கள் என்று சொன்னாங்க. हमें बिस्तर बिछाए नरम नरम. மிருதுவான விரிப்புகள் எங்களுக்கு தந்தாங்க என்று சொன்னாங்க. हमें कुरान सिखाया हदीस सिखाया आपकी सुन्नत सिखाई. எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் நபி அவர்களுடைய சுன்னத்தை இந்த அன்சாரிகள் படிச்சு தந்தாங்க என்று விருந்தாளிகள் சொல்லுவாங்க. पूरा घर की तारीफ कुरान बयान कर रहा है. முழு வீட்டுடைய சிறப்புகளையும் குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்துது. बीवी की भी बच्चे की भी शौहर की भी. கணவனுடைய மனைவியுடைய பிள்ளைகளுடைய சிறப்புகளை பத்தி குர்ஆன் தெளிவுபடுத்தி अपनी जानों पे तरजीह देते हैं दूसरों को. தன்னுடைய உயிரை விடவும் மற்றவர்களை முற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார். निकल कर खर्च न करना अपनी जान हलाकत में अपने हाथों डालना है. அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி செலவழிக்காம இருக்கிறது எங்கட கைகளை அழிவுல போடுற மாதிரி. अगर मेहमान के आगे तकिया भी रख दिया उसे राहत पहुंचाने के लिए उसकी मग़फ़िरत हो जाएगी. ஒரு விருந்தாளிக்கு அவளுக்கு ஓய்வு எடுக்கணும் ராஹத்துக்காக ஒரு தலைவனியை நாங்க வச்சு கொடுத்தாலும் அவளோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். हमारे घर में जहां खाना खिलाया जाता है खैर ऐसे चलती है जैसे ऊंट के कोहान में छुरी चलती है. எங்கட வீட்டுல நாங்க அதாவது சாப்பாடு கொடுக்கக்கூடிய நேரத்துல விருந்துக்கு நாங்க கொடுக்கிற நேரத்துல எங்க ஹாலாத்துகள் எல்லாம் எப்படி இல்லாமல் ஆகிடும் என்றா வேகமாக ஓடக்கூடிய ஒட்டாம எவ்வளவு வேகமாக போகுதோ அத மாதிரி நிலைமைகள் இல்லாமல் ஆகிடும். बस अब एक इरादा कर लो हर साल इंशाअल्लाह 4 महीने लगाएंगे. அதனால ஒரு விஷயத்தை நாங்க நியத்து வைப்போம் ஒவ்வொரு வருஷமும் 4 மாசம் வெளியாகும். और हर महीने 10 दिन लगाएंगे. ஒவ்வொரு மாதமும் 10 நாள் நாங்க கொடுப்போம். और हर दिन 8 घंटे लगाएंगे इंशाअल्लाह. ஒவ்வொரு நாளும் 8 மணித்தியாலங்கள் நாங்க கொடுப்போம். फिक्र ये है रोटी का क्या होगा. எங்கட கவலை என்ன எங்கட சாப்பாடு ரொட்டியுடைய என்ன ஏற்பாடு என்று சொல்லி. और अल्लाह ताला के यहाँ से 50,000 साल पहले तय है हर एक के बारे में. அல்லாஹ்வுடைய புறத்துல 50,000 வருஷத்துக்கு முன்னால எங்கட ஒவ்வொருத்தர பத்தியும் அல்லாஹ் எழுதி முடிச்சிட்டார். ऐ इब्ने आदम मेरी इबादत के लिए अपने आप को फारिग कर ले. அல்லாஹ் சொல்றான் ஆதமுடைய மகனே ஏண்ட இபாதத்துக்காக உங்களை நீங்க ஒதுக்கிடுங்க. मैं तेरे सीने को फिक्रों से खाली कर दूंगा. உங்களுடைய உள்ளங்களை கவலைகளை விட்டு நான் நீக்கிடுவேன் என்றான். और तेरे फक्र को बंद कर दूंगा. உங்களுடைய ஏழ்மையை நான் மூடிடுவேன் என்பதா. और
अगर तूने अपने आप को मेरी इबादत के लिए फारिग न किया, அப்படி நீங்க என்னோட இபாதத்துக்காக உங்களை நீங்க ஒதுக்கி கொள்ளலண்டா, तो तेरे सीने को फिक्रों से भर दूंगा, உங்களோட உள்ளத்தை நெஞ்சத்தை கவலைகளால நிரப்பிடுவேன், और तेरे फक्र को बंद नहीं करूंगा। உங்களோட ஏழ்மையை நான் நீக்கவும் மாட்டேன்। जब इबादत के लिए वादा है तो दावत के लिए कितना बड़ा वादा होगा। இபாதத்துக்கு இவ்வளவு பெரிய வாக்குறுதி என்றா தாவத்துக்கு எவ்வளவு பெரிய வாக்குறுதி அல்லாஹ் தருவார்। हर महीने 10 दिन तय करो, அதனால ஒவ்வொரு மாதமும் 10 நாள் போறதுக்கு முடிவு செய்யுங்க। 3 दिन की जमात अपने यहाँ से बना लो, 3 दिन की जमात दूसरे घर से बना लो, 3 दिन की जमात माँ मस्तूरात बना लो, और 1 दिन अरबी कॉलेज और 1 मरतबा अरबी मदारिस और 1 मरतबा स्कूल कॉलेज वालों के साथ लगा लो। 10 दिन पूरे हो जाएंगे इंशाल्लाह। ஒரு 3 நாள் நாங்க எங்கட மஹல்லாவுல உள்ளவங்களோட போகலாம், இன்னொரு 3 நாள் பெண்கள் ஜமாத்துல போகலாம், இன்னொரு 3 நாள் பக்கத்து மஹல்லால உள்ளவங்களோட போகலாம், ஒரு நாள் பேலன்ஸ் ஆகுது அது மதரசா மாணவர்களோடயோ அல்லது யூனிவர்சிட்டி மாணவர்களோடயோ வெளியாகலாம்। 10 நாள் பூர்த்தி ஆகிடும்। हमारे हजरत से किसी मुल्क वालों ने पूछा, अब हमारे यहाँ से रोज जमात निकलती है, अल्लाह का शुक्र है। யாரோ சொன்னாங்க ஹஜ்ரத் இடத்துல எங்கட ஏரியால இருந்து ஒவ்வொரு நாளும் ஜமாத் வெளியாகுது। हजरत ने फरमाया, हम तो चाहते हैं हर फर्ज नमाज से जमात निकले। ஹஜ்ரத் சொன்னாங்க, நாங்க நினைக்கிறோம் நாங்க விரும்புறோம் ஒவ்வொரு நாளும் அல்ல, ஒவ்வொரு ஃபர்ல தொழுகைக்கு பிறகு ஜமாத் வெளியாகணும்। एक नेकी लेकर आएगा 10 नेकी दी जाएंगी। நீங்க ஒரு நன்மை எடுத்துக்கொண்டு வந்தா 10 நன்மைகள் கொடுக்கப்படும்। 3 दिन लगावेगा 30 दिन का अजर मिलेगा। 3 நாள் நீங்க ஈடுபட்டீங்கன்னா 30 நாளுடைய நன்மை கிடைக்கும்। 10 दिन लगाएगा दीनी माहौल बनेगा इंशाल्लाह। 10 நாள் நீங்க கொடுத்தீங்கன்னா தீனுடைய மாஹௌல் இன்ஷாஅல்லாஹ் உண்டாகும்। लेकिन 3 दिन 72 घंटे है। ஆனா ஒரு விஷயம், 3 நாள் என்பது 22 மணித்தியாலம் பூர்த்தியாக கூடும்। रवानगी की बात जम के 1.5-2 घंटे हो। ரவானியுடைய பேச்சு எல்லாரும் உறுதியாக இருந்து 1.5-2 மணித்தியாலங்கள் ரவானிகை செய்யப்படும்। वापसी में कारगुजारी हो, வாபசியுடைய நேரத்துல கார்குசாரியும் கேட்கப்படும்। वापसी की बात समझा के भेजो। வாபசியுடைய நேரத்துல விஷயத்தை நல்ல விளங்கப்படுத்தி அனுப்புவோம்। 4 महीने में 3 दिन में उनकी अगली तश्कील के लिए नुसरत के लिए जाओ। 3 நாள்ல 10 நாள்ல 40 நாள்ல இதுல அவர்களுடைய அடுத்த தஷ்கீலுக்காக வேண்டி நுஸ்ரத்துக்காக வேண்டி போகணும்। घर वालों को मस्जिद में लाकर माहौल बनाओ। மஸ்ஜித் அதாவது வீட்டில் உள்ளவர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்களை மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்து அந்த மாஹௌலை உண்டாக்க சொல்லணும்। जहां जमात गई हुई है वहां बार-बार ले जाओ। எங்க ஜமாத் போயிருக்குதோ அந்த இடத்துக்கு நீங்க திருப்பி அவங்களோட சாத்தியத்தை கொண்டு போங்க। बार-बार जमात भेजना। ஒரு இடத்துல திருப்பி ஜமாத் அனுப்புறது இது சுன்னத்தாக। वहां की जमात निकाल के लाओ। அந்த இடத்துல இருந்து ஜமாத்தை வெளியாக்கி கொண்டு வரணும்। उनको आगे की तश्कील करो। அவர்கள் அதுக்கு அடுத்த தஷ்கீல் அவர்களை நாம செய்யணும்। बैठने की वजह अमले की यह है कि आगे का काम नहीं दिया जाता। நாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்குள்ள காரணம் என்ன தெரியுமா? நாங்க அடுத்து என்ன செய்யணும் என்ற வேலை கொடுக்கப்பட்டிருக்கு। वहां हफ्तेवारी तालीम शुरू कराओ। அங்க போற இடத்துல வாராந்த தாலீம் உண்டாக்கிடும்। जो तकाजे अपनी मस्जिद में है वही तकाजे वहां के वहां मुकम्मल करो। நீங்க உங்களோட மஹல்லாவுல என்ன தகாசா இருக்குதோ அதே தகாசாவை நீங்க 3 நாள் போற இடத்துலயும் அந்த தகாசாவை பூர்த்தி செய்யுங்க। उन्हें अपनी मस्जिद में लाके चाय पिलाओ, चने खिलाओ। அவங்கள நீங்க மஸ்ஜித்ல கூட்டி கொண்டு வந்து டீயை கொடுங்க, குடிக்க கொடுங்க, என்ன சரி। उन्हें खाना खिलाओ, சாப்பாடு கொடுங்க। उन्हें अत्तहियात सिखाओ, नमाज सिखाओ। அவங்களுக்கு தொழுகைய அத்தஹியாத்தை படிச்சு கொடுங்க। उन्हें आमाले दावत, अमाले इबादत बताओ। இபாதத்துடைய அமல்கள், தாவத்துடைய அமல்களை நீங்க படிச்சு கொடுங்க। ताकि जब वो मस्जिद में वापस जाए तो अगली तश्कीलों के लिए तैयार हो जाए। அவங்க மஸ்ஜித்ல இருந்து எப்படி வாபஸ் ஆகி எப்ப போவாங்களோ அடுத்த முயற்சிக்காக வேண்டி அவங்க தயாராகுவாங்க। चिराग से चिराग जले। விளக்குல இருந்து விளக்கு தான் எரியும்। इसलिए हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम की मिसाल चिराग से दी है, चिराग से। அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உதாரணம் ஒளி விளக்கு என்று உதாரணம் சொல்லப்பட்டது। मस्जिद से सारी दुनिया में कितना काम हो गया मस्जिद नबवी से। ஒரு மஸ்ஜித் நபவியில இருந்து எத்தனை மஸ்ஜிதுகளுக்கு இந்த வெளிச்சம் கொண்டு போகப்பட்டுச்சு। और इस जमाने में बंगले वाली मस्जिद से 100 साल में कितना काम हो गया सारी दुनिया में। இந்த காலத்துல பங்களாவாலி மஸ்ஜித் 100 வருஷத்துக்கும் கூட உலகத்துல எத்தனை வேலைகள் எவ்வளவு வேலைகள் நடந்துட்டு। मस्तूरात की जमात घर में अपने ठहराओ। எங்களோட வீட்டுல பெண்கள் ஜமாத்தை நாங்க தங்க வைக்கணும்। 2 हदफ 2 निशाने हैं अपने बड़ों के। எங்களோட பெரியார்களுடைய 2 பெரிய நோக்கங்கள், 2 எதிர்பார்ப்புகள்। अपनी मस्जिद 24 घंटे अमल पर आ जाए।
எங்களுடைய மஸ்ஜிதுகள் 24 மணித்தியாலமும் ஹயாத்தாக்கப்படும். हर घर में औरतों की जमात ठहर जाए. ஒவ்வொரு வீட்டிலேயும் பெண்களுடைய ஜமாத் தங்க வைக்கப்படும். जो बड़ों का हदफ वही हमारा हदफ. பெரியார்களுடைய என்ன நோக்கமோ எதிர்பார்ப்போ எங்களுடைய எதிர்பார்ப்பும் அதுவாகத்தான் இருக்கும். जो बड़ों की फिक्र वही हमारी फिक्र. எது பெரியார்களுடைய கவலையோ எங்களுடைய கவலையும் அதுவாகத்தான் இருக்கும். एक अंसारी सहाबी के 7 मकान थे. इस समय मस्तूरात की जमात ठहर. ஒரு சஹாபியிடத்துல 7 வீடு இருந்துச்சு. அந்த 7 வீட்டிலேயும் பெண்களை ஜமாத் கொண்டு தங்க வச்சாங்க. एक सहाबी फरमाते हैं 7 मर्तबा हुजूर असद के साथ अल्लाह के रास्ते में गई. ஒரு சஹாபி பெண்மணி சொல்றாங்க 7 தடவைகள் நபி அவர்களோட நான் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாக இருக்கிறேன். करने के कामों में लगे तो अल्लाह न करने के कामों से बचाए. செய்ய வேண்டிய வேலையில் நாங்கள் ஈடுபட்டா செய்யக்கூடாத வேலைகள் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். कयामत के दिन सबसे अच्छा उसका दीन होगा जो दावत इबादत की जमा में रहेगा. கியாமத்துடைய நாளையில் சிறந்த தீன் யாருக்கு தீன் அறிவிக்கின்றா யார் தாவத்தை இபாதத்தை கொண்டு சேர்த்து கொண்டிருப்பாரோ செய்வாரோ அவருடைய தீன். हज़रत उमर रज़ियल्लाहु अन्हु फरमाते हैं सबसे अच्छा दीन उसका होगा जो इबादत और दावत की जमा में. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க சிறந்த தீன் யாருடைய தீன் என்றா யார் தாவத்தை இபாதத்தை கொண்டு சேர்க்கிறாரோ அவருடைய தீன். कयामत के दिन सबसे ज्यादा पशेमान और शर्मिंदा होगा जो दीन के मिटने का गम सीने में लेके नहीं जाएगा. கியாமத்துடைய நாளையில ஆகப்பெரிய கவலை கைசேதப்படக்கூடியவராக யார் இருப்பார் என்றா दीन अलिंची போகுதே என்ற கவலை இல்லாம மௌத்தாகினவர். इसलिए मस्जिद में मशवरे में इसीलिए शरीक होना है दीन के मिटने का गम पैदा हो जाए हर उम्मती में. அதனால மஸ்ஜித்ல மஹல்லால மஷூராவுல என்ன கவலையோட உட்காரணும் दीन अलिंची போகுதே என்ற கவலை. Assalamualaikum.